புது ரெஸ்டாரண்ட்குள்ள போறீங்க. உங்களோட நம்பர் 1 ப்ராப்ளம் என்னன்னா இட்ஸ் கால்ட் டிசிஷன் மேக்கிங் டிலெமா. அதாவது நான் உள்ள போனேன்னா நான் எதை ஆர்டர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 250 ஐட்டம் இருக்கு மெனுல. லெட்ஸ் கோ ஃபார் சேஃப்டி. என்ன பண்ணுவோம்? பிரியாணி இல்ல ஃப்ரைட் ரைஸ் இல்ல பரோட்டா சிக்கன் 65 4 ஐட்டம் தான். என்ன கழுது நீங்க உள்ள என்ன மெனு வந்தாலும் கடைசியில எனக்கு ஃபர்ஸ்ட் இது 4 தான் எடுத்துறேன். because you want to be tried and tested and safe. ஜாப் வந்து we have to think in projects and business வந்து we have to think a lifestyle. அத நம்ம மாத்தி பண்ணுவோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஜாப் வந்து ஒரு 40 year ப்ராஜெக்ட் நினைச்சுக்கிறோம். நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் உள்ள போனானா நம்ம வந்து சாவர வரைக்கும் வேலை செய்வோம். அதுக்கு அப்புறம் 6 years ரிட்டையர் ஆயிட்டு நம்ம ஜாப் நம்ம லாங் டர்ம் பண்ணிட்டு பிசினஸ் நம்ம ப்ராஜெக்ட் மைண்ட் செட் வச்சுப்போம். ஒரு டீ கடை போட்டு பார்க்கறேன், இல்ல நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடை போட்டு பார்க்கறேன், சமோசா கடை போட்டு பார்க்கறேன். 6 months நல்லா இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா அதை அப்படியே மாத்தணும். ஒரு ஜாப் வந்து is your opportunity to learn. Nobody needs your product or service. They only want to solve their problem. So never start a business solve a problem. You got to be a faster, or you got to be better, or you got to be cheaper. Faster Septo, Amul. Better, cheaper Jio is a classic. ஒரு பிளட் டெஸ்டிங் எடுத்து வரீங்க, அந்த ரிப்போர்ட்டை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகணும், எக்ஸ்பர்ட் கிட்ட. ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ ஹேவ் a model which can read any blood report and exactly tell you what is the problem. ஒரே ஒரு blood report ஸ்கேன் பண்றீங்க, அந்த ஆப் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுது. லிவர் பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு கிட்னி பிரச்சனையா இருக்கு ராஜா. We can give you exact things what to do, what not to do, right? You're solving a $1 billion problem. இன்னைக்கு நீங்க வாரன் பஃபெட் போய் கேட்டா கூட, வாரன் பஃபெட் is like $100 billion in his hand. You say, Mr. Warren, do you want $100 billion or you want to become 29 years old? He will say, please make me 29 years old. Your life is more valuable than $100 billion. If you're thinking too much, you will not do it. கார் ஓட்டுறதுக்கு கார் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அவசியம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு கார் பத்தி தெரிஞ்சா நீங்க மெக்கானிக் ஆயிடுவீங்க, கார் ஓட்ட மாட்டீங்க. I just have to know enough to take the car and go to a place. Don't try to know everything. KFC, McDonald's மாதிரியான கடைகள்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மேபி அந்த கொஸ்டின் உங்களுக்கும் இருக்கும். எதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டாலேயோ ஒரு கடையாலேயோ இதே மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒரு கடையை ஓப்பன் பண்ணி ஒரே மாதிரியான ஃபுட்டை கொடுக்க முடியாமல் இருக்கு? இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவே வேறுபட்டு இருப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டுங்கிற மாதிரி கூட இல்லை, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டுங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் இந்த ப்ராப்ளமை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி கொலப்பசி அப்படிங்கிற பேரில் ஒரு செயின் ரெஸ்டாரண்ட் உருவாக்குறாங்க. இவங்களோட பிசினஸ் மாடல் நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப கியூரியஸாகவும் இருக்கும். எந்த ஒரு ஹோட்டல்லையுமே செஃப் கிடையாது. அதே மாதிரி நம்ம கடைக்கு போயிட்டு மெனு மட்டும் பார்க்காம அவங்க ஃபுட்டையே நம்மளால பார்த்து டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ண முடியும். இந்த ஒரு பிசினஸ் மாடல்ல ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்ஸை இவங்க US, ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோடோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் முருகானந்தம், கொலப்பசியோட கோஃபவுண்டர் அண்ட் MD. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அதர் கண்ட்ரீஸில் போய் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெனுவை ஸ்டாண்டர்டைஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இவங்களோட பிஸ்னஸ் மாடல் எப்படி ஆப்ரேட் ஆகுது, செஃப்ஸே இல்லாமல் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்ஸை ரன் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், முக்கியமாக நம்ம ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல சந்தோஷ் வந்து ரொம்பவே டீடைலாகவும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோட் நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஜாப் போயிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த எபிசோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Now let's get into the conversation with Santhosh Muruganantham. வெல்கம் சார், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். தேங்க்யூ வெங்கி. தேங்க்ஸ்மா. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கு. பிஸ்னஸ்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆல் குட். சூப்பர் சார். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸ் தான் சார், இருந்தாலும் நீங்கள் தான் சொல்லிக்கணும், கேட்க நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர் சார். ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு கிறிஸ்பியாக உங்களோட இன்ட்ரொடக்ஷன் சார், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார். ஓகே, என் பேர் சந்தோஷ் முருகானந்தம். நான் ஒரு 15 years I've been an entrepreneur. First business was ஒரு garment shop was running in Hyderabad. அது 2-3 years. அதுக்கப்புறம் 2013 இன்னைக்கு வரைக்கும் நானும் a couple of my friends சேர்ந்து we are doing a restaurant chain called Kolapasi. ஓகே, இன்னைக்கு நாங்கள் இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் USAல இருக்கோம். சூப்பர் சார். செவரல் அவுட்லெட்ஸ் இருக்கு எங்களுக்கு. ஓகே, ஸோ ஒரு வித்தியாசமான ஸ்டார்ட் அப் சொல்லலாம். ஏன் ஸ்டார்ட் அப் சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ரைமரி வித்தியாசம் இருக்குது. பிஸ்னஸ் என்னன்னா வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மாடல்ஸ் தான் பிஸ்னஸ் சொல்லுவோம். ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அன்டெஸ்டட் அன்ட்ரைடு மாடல்ஸ். ஓகேங்களா? ஸோ எங்கள்தே நாங்கள் ஸ்டார்ட் அப் சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம். என்ன எங்கள் ஸ்ட்ராட்டஜினா வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு ஷெஃப் இருக்கும். ஜெனரலாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு ஷெஃப் இருக்கும், ஒரு மாஸ்டர் வேணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, மாஸ்டர் இல்லாமல் ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் மாடலில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ண முடியுமா? ஓகே, நீங்கள் அமெரிக்கா இல்லை வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா
நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஒரு ஷெஃப்ஸ் மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க, டெடிகேட் ஷெஃப்ஸ் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு மெக்டானல்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பர்கர் கிங்கோ இல்லை ஒரு பீஸா பண்ணுறதுக்கு கூட ஷெஃப் தேவையில்ல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட வந்து ஒரு பீஸா பண்ண முடியும், 1 or 2 daysல எப்படின்னு கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாடலில் நம்மளோட இந்தியன் ஃபுட்டை கொண்டு வர முடியுமான்னு ஆரம்பித்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் கொலப்பசி. ஓகே. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடியறதுக்கு ஒரு 8-9 years ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் தான் we were able to actually run a restaurant without chefs or masters. அதனால வந்து எங்களோட ஸ்கேலபிலிட்டி ரொம்ப அதிகமானதுனால இப்போ லாஸ்ட் 1-2 years we've been growing extremely fast. சூப்பர் சூப்பர் சார், across the world. சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன் உங்களோட பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கு. நானுமே இது திங்க் பண்ணியிருக்கேன் சார். இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தோம்னா இப்போ கேஎஃப்சியும் அங்கேருந்து தான் வராங்க, மெக்டானல்ட்ஸும் அங்கேருந்து தான் வராங்க. தே ஆர் ஹேவிங் லிமிட்டட் மெனு. லைக் ஒரு பர்கர்லேயே டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியன் ஃபுட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. பட் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஸ்கேல் அப்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஃபுட்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் செஃப் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இட்லியை வந்து ஒரே மாதிரி சுடுறதுக்கு ஒரு ஃபார்முலாவோ ஏதோ ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். எதனால நம்மளதில் வந்து இவ்வளோ வருஷம் நம்ம வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி ஏகப்பட்ட ரெசிபிஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஃபுட்டு வந்து ஃபேமஸாக இருக்கும். எதனால நம்மளால் வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பிராண்ட் எதுவும் பில்ட் பண்ண முடியல? ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் குசினே ரொம்ப ஒரு கஷ்டமான குசின். ஓகே. ஸோ அதை வந்து ப்ராசஸ் ட்ரிவனாக மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் நம்ம இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி சர்வைவல் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே. நான் வந்து நீங்கள் நான் சர்வே பண்ணுவேன்னா இல்லை நான் வந்து இனோவேட் பண்ணி நான் வந்து ஸ்கேல் பண்ணுவேன்னா, ரைட்? ஸோ நம்மளோட மைண்ட் செட் ஜென்ரலாக வந்து நான் ஃபஸ்ட்டு சர்வே பண்ணி நான் உயிரோட வாழணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல். ஓகே. ஸோ அந்த கோல் அடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ காம்படிஷன் இருக்கு, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லேயே நம்ம 99% ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் நம்மளாம் மாட்டிக்கிறோம். ஓகே. அதனால நான் வந்து செகண்ட் தேர்டு போகிறதுக்கே எனக்கு கஷ்டம். ஸோ செகண்ட் தேர்டு போனாலுமே வந்து எனக்கு வந்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற அளவுக்கு மேபி ஒன்று நம்மளுக்கு அந்த நாலேஜ் வரல. ஓகே. மேபி அந்த அவசியமும் நம்மளுக்கு வரல. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம பிசினஸ் நம்ம ஸ்டேட்குள்ள பண்ணாலே போதுமே. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு. கரெக்ட். ஒரு ஸ்டேட் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இட் இஸ் பிகர் தென் மோஸ்ட் கண்ட்ரிஸ் இன் யூரோப். கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு எனக்கு இது போதுமே, நான் ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட் 2-3 ரெஸ்டாரண்ட் இங்கேயே பண்ணிட்டு போயிடுறேனே. அதனால அவங்களுக்கு அந்த தேவை இல்லாமல் இருக்குது. அது ஒன்று. செகண்ட் வந்து அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் ஏன் அந்த கஷ்டமான ப்ராப்ளத்தை நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா நான் ஏன் இன்னைக்கு போய் 12ஆம் கிளாஸை படிக்கணும்? எனக்கு தேவையில்லையே. நான் 2ஆம் கிளாஸ் பார்த்து கூட நான் படிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கே இருந்துறாங்க. பட் நான் வந்து ஒரு 8 வருஷம் யூஎஸ்ல இருந்ததுனால, அங்கே நான் மாஸ்டர்ஸ் பண்ணேன், அங்கே ஒர்க் பண்ணதுனால இந்த பேட்டர்ன் என்னால் பார்க்க முடியுது. நாங்கள் நிறைய ஊருக்கு நான் ட்ராவல் போயிட்டே இருக்கும்போது எல்லா ஊர்லேயும் ஒரு மெக்டானல்ட்ஸ் இருக்கும், ஒரு சப்வே இருக்கும், ஒரு டாமினோஸ் பீஸா இருக்கும், ஒரு பீட்சா ஹட் இருக்கும், ஒரு கேஎஃப்சி இருக்கும். எல்லா ஊர்லயுமே இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா ஊர்லயுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஓகே. ஆனா ஒரே பேர்ல இல்ல. ஓகே. ஒரு பிராண்ட் மாதிரியோ ஒரே பேர்ல. ஆமா, ஒரே பேர்ல எல்லா ஊர்லயுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்ல. ஆனா எல்லா ஊர்லயும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் மட்டும் இருந்துச்சு. ஓகே, புரியுது. அப்பதான் யோசிச்சு ஓகே எல்லாருக்கும் இந்தியன் ஃபுட் தேவைப்படுது, இந்தியன் ஃபுட்டை வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, தேடி போறாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஒரே டேஸ்ட்ல ஒரே கன்சிஸ்டன்சில பெரிய பிராண்ட் இல்ல. அப்பதான் where there is a big problem there is a bigger opportunity. ஸோ அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்துட்டு இந்தியா வரும்போது ஓகே இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நம்ம வந்து அதை கிராக் பண்ணிட்டோம்னா, அது மாதிரி இது வரைக்கும் யாரும் பெருசாக பண்ணலை, எந்த பிராண்டும் 50 வருஷம் பிராண்டும் பண்ணலை. பட் ஆனால் இதை பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேல்குலேஷனில் தான் வந்து நாங்கள் ஆரம்பிச்சது கொலப்பசி. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கொலப்பசியில் we don't have Chinese food, we don't have North Indian food. அதாவது வந்து பிஸ்னஸ் வந்து 2 வழியாக பார்க்கலாம். இன்னைக்கு நான் காசு பார்க்கறதுக்கு நான் நிறைய வெரைட்டி வச்சாகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் சவுத் இந்தியன் பிராண்ட்ஸ் கூட இன்னைக்கு அவங்க எல்லா மெனுலையுமே வந்து சைனீஸ் இருக்கும், இல்லை நார்த் இந்தியன் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும் அவங்களுக்கு, ரைட்? ஏன்னா அவங்க வந்து they looking to make money. கரெக்ட். They want to make money right now. அதனால they want to keep everything in the menu, they want to make money. நாங்க we were very clear, we are not here to make money right now, but we want to make money eventually. Okay. So நாங்க வந்து வெறும் சவுத் இந்தியன் மட்டும் வச்சு தான் we had to crack. So எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. நாங்க பிசினஸ் பில்ட் பண்ணுமா, பிராண்ட் பில்ட் பண்ணுமா? பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும்னா எல்லாமே வைக்கணும் மெனுவில். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஓல்டு ஒரு சவுத் இந்தியன் பிராண்ட் எடுத்தாலும் அவங்க ஃபூக்கெட் ஃபிஷ்ஷு, மஞ்சூரியன் சிக்கன், அவங்களுக்கு அவங்க மெனுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்பா
உங்க ஊர்ல எங்கப்பா சிக்கன் மஞ்சூரியன் வந்துச்சு, ரைட்? ஏன்னா வந்து அது தப்பு கிடையாது, ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கறாங்க, அதை அவங்க கொடுக்குறாங்க. பட் நாங்க வந்து பார்த்தோம், பட் இப்பயே நாங்க எல்லா மெனுவும் நாங்க உள்ள ஏத்திட்டோம்னா ஸ்கேல் பண்ண முடியாது. எங்க ஐடியானா ஒரு 10-15 மேல டிஷ்ஷஸ் இருக்கக்கூடாது மெனுல, அவ்வளவுதான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேல ஏற்றவும் கூடாது. மற்ற குசின்ஸும் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்கேல் பண்ணது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சைனீஸ் ஃபுட்டு நீங்க வந்து வைக்கிறீங்க அவங்க மெனுவில், ஒரு ஊர்லயும் உங்களுக்கு ஒரு சைனீஸ் மாஸ்டர் வேணும். ஓகேங்களா? ஒரு கடாயை எடுத்து அந்த சைனீஸ் அந்த ரைஸை போட்டு நீங்க அடிக்கணும். அதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு 10 நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும். 10 ஒரு 2-3 நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சொதன்னு இருக்கும் உங்களுக்கு ரைஸ். ஸோ திருப்பி உங்களுக்கு ஒரு மாஸ்டர் வேணும், திருப்பி அதை கஸ்டமைஸ் பண்றது, திருப்பி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னால நாங்க என்னன்னாலும் பரவாயில்ல, வெறும் சவுத் இந்தியன்ல தான் இருப்போம். ரெவன்யூ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க மாடலை பர்ஃபெக்ட் பண்ணனால ஒரு 8-9 இயர்ஸ் நாங்க அதுலயே இருந்தோம். நாங்க அதனால இன்னைக்கு எங்களால ஃபாஸ்டா க்ரோ ஆக முடியுது. மற்றவங்களால வந்து முன்னாடி ஃபாஸ்டா க்ரோ இருப்பாங்க, ஒரு 5-10 அவுட்லெட் மேல அவங்களால ஃபாஸ்டா க்ரோ பண்ண முடியாது. நாங்க ஈஸியா ஒரு 200-300 அவுட்லெட்டுக்கு 1-2 இயர்ஸ் நாங்க போயிடுவோம். ஓ சூப்பர் சார். இப்போ இதை நீங்க சொல்லும் போது நிறைய பேருக்கு கியூரியஸா இருக்கும், என்ன பண்றாங்க இந்த கொலப்பசியில, என்னதான் நடக்குது, அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஃபுட்டு, என்ன மெனு அப்படின்னு. ஸோ இந்த கம்ப்ளீட் பாட்காஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம கொலப்பசியை டீகோட் பண்ணுறது தான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் மாடல் பண்ணுறது தான் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னிலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன படிச்சிங்க, எப்படி வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க, வரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க? படித்தேன்னு சொன்னால் தப்பு, ஸ்கூலுக்கு போனேன், காலேஜ் போனேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் வந்து SBS ஸ்கூலில் படித்தேன். ஓகேங்களா? ஓகே, படித்தேன். ஓகே. அப்புறம் இன்ஜினியரிங் வந்து ஸ்ரீராம் காலேஜில் பண்ணேன், வேப்பம்பட்டு, சாய்ராம் இல்லை ஸ்ரீராம். ஸோ ஓகேங்களா? அது முடிச்சுட்டு வந்து யூஎஸ்க்கு மாஸ்டர்ஸ் பண்ண போனேன். மாஸ்டர்ஸ் இன் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பண்ணேன். ஏன் பண்ணேன் எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகே, வித்தியாசமான கோர்ஸ் இருக்கு, படிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக உள்ள போய் படிச்சு அது முடிச்சேன். முடிச்சதுக்கப்புறம் ஐடியில் ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் யூஎஸ்லேயே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியா கிளம்பி வந்தேன். ஓகே சார். இந்தியா வந்து வேலை வேணான்னு விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தீங்களா? இல்லை அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அது எப்படின்னா கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் சுத்திட்டே இருக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கும் போது என்னடா இது, எவ்வளவு நாள் தான் இதே தான் பண்ணிட்டு இருப்போம், குண்டுச்சில குதி ஓடிட்டு இருப்போம், ஜம்ப் பண்ணணும், இங்கே ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா? ஒலிம்பிக்ஸ் லாங் ஜம்ப் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இங்கேயும். அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்போ வாஸ் லைக் 29-30 அந்த டைம். அப்போ யோசிச்சேன், இன்னைக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், இந்த டைம்ல நம்ம ரிஸ்க் எடுக்கலன்னா வந்து நம்ம எந்த டைம் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா வயசு ஆக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிடும். ஓகேங்களா? இஎம்ஐ, லொசுக்கு, அது பிரச்சனை போயிட்டே இருக்கும். இப்பயே நம்ம கொஞ்சம் ஒரு யங்கா இருக்கும் போதே நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துடலாம், பல்லு இருக்கும் போதே பகோடா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஓகே என்னதான் அது பார்க்கலாம், என்ன பெருசாக போகுது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இது அகைன் ஒரு ஒன் ஆஃப் த கோர் ஃபிலாசபிஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்னா வந்து, இன் பிஸ்னஸ் யூ ஹேவ் த மினிமம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் டெக்கேட்ஸ், நாட் இயர்ஸ். கரெக்ட். இப்போ நீங்கள் கிராம் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிராம், ஓகே, ஒரு கிராம் மெஷர்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஹைட்டுக்கு என்ன சென்டிமீட்டர், இன்ச்சஸ், ஃபீட், அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் 10 years. ஓகே. வித்தவுட் investing 10 years of your life in business, you literally cannot do anything significant. அப்படி யோசிச்சு பார்த்தா பிசினஸ் மட்டும் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். எங்க அக்கா வந்து she used to play volleyball for இந்தியன் வாலிபால் பிளேயர். சூப்பர். அப்பா வந்து தமிழ்நாடோட கபடி கோச், ரிட்டையர்ட், he is no more right now. அம்மா had played ஸ்போர்ட்ஸ். ஸோ அவங்களோட லைஃப்ல எல்லாரும் நான் போய் பார்க்கும்போது all 3 are champions எங்க வீட்டில். ஓகேங்களா? நான் ஒருத்தன் தான் வந்து அந்த அளவுக்கு அவங்க லெவல் ஸ்போர்ட்ஸ் ஆடல, ஓரளவு டீசென்ட் ஆடி இருக்கேன், இந்த ஸ்டேட் லெவலில் ஆடி இருக்கேன். எங்க அக்கா அப்பா அவ்வளவு ஆடல. அவங்க எல்லாருமே they dedicated more than 10 years of their life to that sport. Correct. That is why they became experts in that field. நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அது ஒரு ஆப்ஷன் ஆரம்பிக்கிறோம். ஒரு வருஷம் நான் பண்ணுவேன் தக்காளி, 6 மாசம் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன்டா, 2 வருஷம் மேக்ஸிமம் பண்ணுடா, இல்லைன்னா ஓடி வந்துடுவேன். ஸோ அந்த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டே ரொம்ப கம்மி, தப்பு. ஸோ 2 வருஷத்துல நம்ம இது வந்து எப்படின்னா வந்து ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி, அதை தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டு யூ ஹேவ் டு கிவ் டைம் ஃபார் இட் டு க்ரோ. நம்ம தண்ணி போட்ட உடனே ஓப்பன் பண்ணி மரம் வந்துச்சா பார்த்துட்டே இருக்கோம். அதனால தான் நிறைய பேர் வந்து cannot become successful in business because they have not given the basic investment. ஒரு பிஸ்னஸ்க்கு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் 10 yearsங்க. ஓகேங்களா? நீங்கள் 10 years கொடுக்க டைம் இல்லைன்னா உள்ள வராதிங்க. பிகாஸ் 99% you will fail. ஸோ நான் கண்டுபிடிச்சது என்னன்னா வந்து the smallest unit of measurement in a business is a decade. minimum 1 decade. ஸோ நான் இப்போ 30s இருக்கும் போது யோசிச்சேன், எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பண்ணுறாங்க, எல்லாரும் இதே மாதிரி தான் மாஸ்டர்ஸ் பண்ணாங்க, பேச்சுலர்ஸ் பண்ணிட்டு யூஎஸ் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாரும் இதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ நானும் இதே மாதிரி பண்ணால் நானும் இவங்கள மாதிரி தான் இருக்க போகிறேன். ஐ செட் எனக்கு அந்த லைஃப் வேணாம்,
பரவாயில்ல, எனக்கு அந்த ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப் ஆனால் ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் லோவர். ஐ வில் லிவ் இன் த லோவர் மிடில் கிளாஸ். ஸோ அதனால நான் வீடு வாங்கலை, கார் வாங்கலை. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒன்றும் கார் வாங்கலை, வீடு வாங்கலை. நான் எந்த காசு எடுத்து நான் வந்து ரியல் எஸ்டேட்டோ, கிரிப்டோவோ, பாக் செயினோ, இந்த செயினோ, லொட்டு செயினோ, கோல்டு செயினோ, ஒன்று பிட்காயினோ, இந்த காயினோ, காந்தி காயினோ, எந்த கழுதையும் நான் வாங்கலை. பிகாஸ் ஐ ரியலைஸ்ட் மை செகண்ட் philosophy is the easiest way to control my money and my time is investing in myself. Okay. I have two opportunities. ஒன்று, நான் ஏமால இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை போய் ஒரு ரியல் எஸ்டேட்டு, இல்லை ஒரு கோல்டு வாங்கலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கிரிப்டோ வாங்கலாம். இதில் எதுவுமே வந்து எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஓகே. இப்போ ரியல் எஸ்டேட் வந்து இந்த வருஷத்துல இவ்வளோ க்ரோ ஆகுமா, 10 வருஷத்துல க்ரோ ஆகுமா தெரியாது. க்ரோ ஆகலாம், க்ரோ ஆகாமையும் போகலாம். ரைட்? கண்ட்ரோல் கிடையாது. இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட் வாங்கினா ஏறுமா இறங்குமா எனக்கு தெரியாது. டிப்ரெஷன் வரலாம், ஆப்ரேஷன் வரலாம், என்ன வேணால் வரலாம். ரைட்? பட் ஒன்லி ஒன் திங் ஐ கேன் கண்ட்ரோல் இஸ் சந்தோஷ். பிகாஸ் காலையில் நான் ஏஞ்சி பல்லான்னு அறைய விட்டுட்டே ஏஞ்சிக்கோ, ஓடு, உண்மையில நான் காசு போட்டிருக்கேன், உண்மையில நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ ரியலைஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த கண்ட்ரோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்வெஸ்டிங் இன் மீ. சூப்பர். ஸோ தீஸ் ஆர் த டூ philosophies I followed. நீங்கள் சொன்னீங்க 1 இயர்லேயே வந்து பெரிய ஆகணும்னு நினைக்கிறாங்க, 6 மந்த்லேயே பெரிய இல்லை 1 இயர்ல சில டைம் ஃப்ளூக்கில் ஆகலாம். அதாவது நீங்கள் மண் எடுத்து செவத்தில் அடிச்சிங்கன்னா 2-3 ஒட்டிக்கும், உடனே நினச்சிக்கிறாங்க 1 இயர்ல நான் பண்ண பாடுறா, என்ன மாதிரி பிஸ்னஸ் மேன் வேர்ல்டுல யாருமே இல்லை சொல்லிட்டு அவங்களா நினச்சிக்கிறாங்க. அதை ரிப்பீட் பண்ண முடியாதுங்கிற. கரெக்ட். ஏன் ஒரு 10 வருஷம் வேணும்னா, ஒரு 10 வருஷம் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போது தான் அதில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 10 வருஷம் நீங்கள் ஃபுல் இண்டஸ்ட்ரியை பார்க்குறீங்க, யார் வரா, யார் வந்து சர்வே ஆகிறா, யார் த்ரைவ் ஆகிறா, யார் கீழே போயிட்டு போகிறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க. யூ நீட் மினிமம் 10 years டு அனலைஸ், டு அண்டர்ஸ்டாண்ட், டு ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு மினிமம் 10 வருஷம் ஆகும். ஓகே. ஸோ நாங்கள் யாரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 வருஷம் மேலே தாங்க இருந்தாங்களோ இன்னைக்கு எல்லாருமே crorepathies. சூப்பர். எல்லாருமே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது 1 year 2 year நிறைய பேர் கொடுக்குறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நைட் நான் ஒரு வீடியோ போட்டுறேன், நாளைக்கு காலையில் அது ஃபேமஸ் ஆனோன்னா அடுத்த வாரம் நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு philosophy நான் சொல்லுவேன். எப்படின்னா வந்து நம்ம வந்து ஜாபை வந்து we have to think in projects and business வந்து we have to think a lifestyle. ஓகே. அதை நம்ம மாற்றி பண்ணுவோம். நம்ம எப்படி ஜாபை வந்து லைஃப் ஸ்டைலாக நம்ம யோசிப்போம். அதாவது 20 வயசுல உள்ள ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்ம அம்மா அப்பா அப்படி பார்த்து வளர்ந்துட்டோம்ல. அவங்களாம் 40 வருஷம் ஒர்க் பண்ணி ஒன்று பேங்க்ல வேலை செஞ்சிருப்பாங்க, இல்லை ஒரு பிரைவேட் கம்பெனியில் வச்சுப்போம், இல்லை கவர்மெண்ட்ல எங்கேயா வேலை செஞ்சிருப்பாங்கல்ல. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஜாப் வந்து ஒரு 40 year ப்ராஜெக்ட் நினச்சிக்கிறோம். நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் உள்ள போனானா நம்ம வந்து சாவர வரைக்கும் வேலை செய்வோம், அதுக்கப்புறம் ஒரு 6 years ரிட்டையர் ஆகிட்டு நம்ம ஜாபை நம்ம லாங் டேர்ம் பண்ணிட்டு பிஸ்னஸ் நம்ம ப்ராஜெக்ட் மைண்ட் செட் வச்சுப்போம். பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரு டீ கடை போட்டு பார்க்குறேன், இல்லை நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடை போட்டு பார்க்குறேன், சமோசா கடை போட்டு பார்க்குறேன். 6 months நல்லா இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனால் அதை அப்படியே மாற்றணும். ஜாபை வந்து நீங்கள் ப்ராஜெக்டாக எடுத்துக்கணும். ஒரு ஜாப் வந்து இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். ஒரு கம்பெனிக்குள்ளே போறீங்கன்னா, ஓகே இந்த கம்பெனிக்கு நான் போகிறேன், இந்த கம்பெனிக்கு எடுத்து நான் சேல்ஸ் மார்க்கெட்டிங் நான் கற்றுக்க போகிறேன், 2 years என் டைம் சொல்லிட்டு 2 years இருந்துட்டு வெளியே வந்துடணும். ஸோ யூ கேன் கோ டு another company and learn different skill sets. நம்ம ஜாபை வந்து லாங் டேர்மாக பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் ஷார்ட் டைமாக பார்க்குறோம். அது உல்டாவை பண்ணால் இட் வில் பி பெட்டர். இது என்னோட கருத்து. சூப்பர் சார். நம்ம இந்த ஜாப், இந்த பிஸ்னஸ் இதையுமே இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ 6 years ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் இந்தியா வந்துட்டீங்க. இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்த அப்புறம் வந்து என் ரெஸ்யூமே ரெடி பண்ணேன். ஓகே. ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டேன். அப்போ தான் என் ஒய்ஃப் சொன்னா, தம்பி இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. ஸோ அப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. யூஎஸ்ல மேரேஜ் பண்ணிட்டு தான் இங்கே வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு 1 year யூஎஸ்ல இருந்து திருப்பி இங்கே வந்தோம். சூப்பர். ஓகேங்களா. ஸோ அவர் சொன்னா, ராஜா இதெல்லாம் உனக்கு செட் ஆகுது, அந்த விஷயம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், ஓகேவா, நான் வேணா வேலை ஒன்று எடுத்துக்கிறேன், நான் போய் வேலை பண்ணுறேன், ஐ டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ், நீ போய் தைரியமா பிஸ்னஸ் பண்ணு, பிகாஸ் நீ வெரி கிரியேட்டிவ், வெரி இன்வென்டிவ், ஏதாவது நீ பண்ணுவ, பரவாயில்ல, டோன்ட் வரி அபவுட் இட், ஐ வில் டூ த பெஸ்ட் டு டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ், நீ போய் ஜாலியாக பிஸ்னஸ் பண்ண சொன்ன உடனே அன்னையோட தூக்கி போட்டு தான் ரெசியூமே. அதுக்கப்புறம் நான் ரெசியூமே வரைக்கும் திரும்பி பார்த்ததே இல்லை. இதான் சான்ஸ் குச்சிடா கைப்புள்ள சொல்லிட்டு கப்பனை குச்சிட்டேன். அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி, பட் இட் இஸ் டெஃபினெட்லி வர்த் இட். ஒரு அதான் சொல்லல, நீங்க பிஸ்னஸ் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கோம் நான் லைஃப்ல, இங்கேருந்து டேட்டா அடுத்த லெவல் போக முடியாது. ஓகே. You have to go down and only then you can go up in business. So எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு, ஓகேங்களா, யூஎஸ்ல. அந்த லைஃப் ஸ்டைல் இருந்து I had to go down, கீழே போயிட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பிச்சைக்கார மாதிரி ஒரு 7-8 years வாழ்ந்து அப்புறம் தான் வந்து you can go up. Okay. So you have to miss one layer of your life if you want to succeed. அதாவது எல்லாரும் பண்றது நீங்களும் பண்ணீங்கன்னா எல்லாருமே தான் நீங்களும் ஆவீங்க. ரைட்? எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு வீடு வாங்கிப்பாங்க, 2 கார் வாங்கிப்பாங்க. ஸோ அதை நான் பண்ணியிருந்தேன்னா அந்த காசு அதுக்குள்ள போயிருக்கும். அந்த காசு எடுத்து நான் பிசினஸ்ல போட்டுக்க முடியாது.
இப்போ இன்னைக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் இஸ் டூ மச் ஃபார் அஸ். கரெக்ட். நான் இப்போ ஒரு வீடு வாங்கியிருந்தா கூட ஓகே, ஒரு 50 லட்சம் வீடு வாங்கியிருந்தா கூட 10 வருஷம் முன்னாடி இப்போ 2 கோடி வந்திருக்கும். ரைட், ஓகே, அவ்வளோதானே. ஸோ அதுக்குன்னு எல்லாரும் அப்படி வரணும் சொல்ல முடியாது. ரைட், ஸோ இட்ஸ் நாட் நோ சர்டனிட்டி தட் இஃப் யூ டூ பிஸ்னஸ் தட் யூ வில் பிகம், பட் தேர்ஸ் சான்சஸ் ஆர் ஹையர். அதாவது எல்லாம் சொல்லுவாங்க, just because you're working hard doesn't mean that you are successful. Correct. But to be successful you have to be working hard. சூப்பர் சார். ஹார்ட் ஒர்க் பண்றதுனால சக்சஸ் அவசியம் இல்லை, பட் ஹார்ட் ஒர்க் பண்ணாம சக்சஸ் ஆகவே முடியாது. கரெக்ட். தட் இஸ் ஒன் இன்கிரீடியன்ட் ஃபார் யூ டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ். சூப்பர் சூப்பர் சார். இப்போ நீங்க ஜாப் விடும்போது இப்போ அரௌண்ட் 2010 இருக்கும். 10 தான் எக்ஸாக்ட். ஓகே, இப்போ என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்தீங்க? ஏன் அதை நான் கேட்குறேன்னா, இப்போ ஒரு எங்கே வந்து ஒருத்தவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு இருக்காங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்க ஜாப் போயிட்டு இருக்காங்க, ஒரு 6 வருஷம் போயிருக்காங்க ஜாபுக்கு. என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? அப்படி ஒரு பிளாங்கெட்டான ஒரு மெஷர்மெண்ட் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் யூனிக், எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஒவ்வொருத்தருக்கு வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஐம் ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல் கேட்டகரி. ஓகே, நான் வந்து எனக்கு 0 or 1 தான். ஓகேங்களா? எனக்கு அந்த நடுவுலே கிடையாது. ஒன்று போனால் ஃபுல்லாக போயிடுவேன், இல்லை பண்ணவே மாட்டேன். அது 0 or 1. பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ தெர் இஸ் நோ பிளாங்கெட் ரூல், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஒன்றும் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, இஃப் யூ கோன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுமோ, ஓகேங்களா, மேபி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, எது பண்ண நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு 6 months ஒரு இன்டர்னாக போய் வேலை செய்யுங்க. ஓகே, ரைட். நான் அதை பண்ணல, அந்த தப்பு நான் பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஐ ஹேட் டு மேக் லாட் மோர் மிஸ்டேக்ஸ். ஓகே, நவ் லுக்கிங் பேக் விஷ் ஐ மேபி ஒர்க் இன் ரெஸ்டாரண்ட் ஃபார் 6 months 1 year. நான் நிறைய காசு வந்து நான் வந்து ஐ வுட் ஹவ் சேவ்ட் லாட் ஆஃப் மணி பை நாட் டூயிங் த சேம் மிஸ்டேக்ஸ். ரைட். ஸோ மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ் இஸ் 6 months ஃபைண்ட் அ குட் கம்பெனி, டாக் டு த ஓனர் அண்ட் சே ஓகே, நான் வந்து ஃப்ரீயாக கூட ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்க, ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் எனக்கு வேணாம், பிகாஸ் ஐம் ஹியர் டு லேர்ன். அவங்க கொடுக்குற 10,000 நீங்கள் கற்றுக்கிறது இஸ் மோர் வேல்யூபிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோ and do work 6 months and see this is something you can do for 10 years of your life. நிறைய பேர் வந்து they might not be ready to do 10 years of their life. Correct. They might not be ready to give 10 years of life to something which they might not like. Why do you want to do that? Correct. Now that you have a choice, you want to do. So I don't mind spending couple of years to figure out what I want to do, then I can really focus into that. Okay. நான் ஒரு 4-5 ட்ரை பண்ணி டேட்டிங் மாதிரி காலேஜில் 4-5 பொண்ணு பார்ப்போம். இந்த பொண்ணு ஹைட்டாக இருக்கா, இது பொண்ணு கொள்ளமாக இருக்கா, இது பொண்ணு வெள்ளையாக இருக்கா, இது இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு 4 பார்ப்போம். ஏதாவது ஒன்று செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 years போகிற மாதிரி தான் இதுவும் சொல்லுவோம். யூ ஹேவ் டு டேட் வித் பிஸ்னஸஸ் அண்ட் ஃபிகர் அவுட் விச் இஸ் சம்திங். சில பேர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, தே வில் லைக் ரீட்டைல் பிஸ்னஸ். அவங்களுக்கு எனர்ஜியை வந்து மக்களோட பேசுறது, டெய்லி மக்களோட பேசினா அவங்களுக்கு போரே அடிக்காது. அந்த மாதிரி மக்களுக்கு தே வுட் லவ் டு டூ கிரேட் இன் ரீட்டைல் பிஸ்னஸ் வேர் தே மீட்டிங் பீப்புள். சம் பீப்புள் மே பி இன்ட்ரோவர்ட். எனக்கு அவ்வளோ மக்கள்லாம் தேவையில்ல. தே மைட் பி கிரேட் இன் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2B. Okay. Some people are genuinely good in marketing. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டிங் எங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி பிசினஸ்னா they can go and get into those kind of businesses. Okay. So it is not a one size fit all scheme that I can tell you that நீங்க எப்படி இருக்கணும். There's nothing like that. The way is you dabble around for some time, for a few months, and see if there's something which you can do. Okay. What I would say is, if you can do something without getting paid for 2-3 years, right, then there's a very high chance that you can succeed in that. Okay. Because உங்களுக்கு அந்த withstand பண்றதுக்கு பவர் இருக்கு. Because you love that. எனக்கு காசு இல்லாத பரவாயில்ல, I'm so passionate that I love doing that. Like நான் அப்படிதான். இப்போ ரெஸ்டாரண்ட் என்னன்னா, I love interacting with people, talking to people, customer service, and எனக்கு அப்படியே செகண்ட் நேச்சராகவே வருது. ஓகே. ஸோ நான் உள்ள ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு எனக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருவேன், பின்னாடி இப்போ குக் பண்ணுவேன், வந்து கஸ்டமர்ஸ்ட்ட பேசுவேன். I can do it for hours and still not get tired about it. சூப்பர். ஸோ நீங்கள் இப்போ குவிட் பண்ணும்போது யூ டோன்ட் ஹாவ் அ பிளான், லைக் நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன். நான் மூவ் பண்ணல, நான் இந்தியாவுக்கு மூவ் பண்ணல. முடிச்சுட்டு நான் கமிங் டு இந்தியா. ஒரு ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே லைக் இன்னொரு 3 ப்ராஜெக்ட் நான் போய் அப்ளை பண்ணி வேணா இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு, அப்போ மை வைஃப் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஓகேங்களா? ஸோ இமீடியட்லி ஐ டிட் நாட் ஆஸ்க் எனி ஒன். ஓகேங்களா? வைஃப்ட்ட போட்டு சொன்னேன், இந்தியா போகலாமா? ஓகேடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளோதான். வீட்டுக்கு கால் பண்ணி நான் இந்தியா வரேன்னு சொல்லிட்டு முடிச்சு இந்தியா கிளம்பி விட்டேன். பட் நீங்கள் அப்போதைக்கு வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இதுதான் பிஸ்னஸ் இருக்குது, ஒரு மாடல் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எதுவுமே இப்போ ஃபைண்ட் பண்ணல? இல்லை ஃபைண்ட் அப்படி எதுவுமே இல்லை. ஐடியாஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண மாதிரி ஒரு ஷெஃப்லெஸ் ஒன்று பண்ணலாம், ஏதாவது அந்த மாதிரி ஒரு 2-3 ஐடியாஸ் நிறைய இருந்துச்சு எனக்கு. ஓகே, சரி இங்கே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். சூப்பர். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டட் ஹைதராபாத்தில் ஒரு க்ளோத்திங் கடை வச்சிருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, யூஎஸ்லேருந்து ஐ யூஸ் டு இம்போர்ட் சர்டன் பிராண்ட்ஸ். அந்த பிராண்ட்ஸ்லாம் இப்போ இங்கே அவைலபிள் இல்லை. அப்போ அந்த பிராண்ட்ஸை யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி அவர் செல்லிங் லோக்கலி இன் ஹைதராபாத். கேவ் மீ அ குட் எக்ஸ்பர்டீஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீட்டைல் எப்படி பண்ணணும், கஸ்டமர்ஸ் எப்படி பேசணும்.
அந்த ஒரு பேசிக்ஸ் ஆஃப் பேங்கிங், அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் நாலேஜ், மார்க்கெட்டிங் நாலேஜ், எப்படி கஸ்டமர்ஸை கனெக்ட் பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, சேல்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஓகே. அது வந்து வெரி ஹெல்ப்ஃபுல் when we started கொலபசி. சூப்பர் சார். ஸோ கொலபசி ஸ்டார்ட் பண்ணும்போது 2013 அந்த ரேஞ்ச். எக்ஸாக்ட்லி 2012 எண்டில் வந்து எங்களை ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கிச்சன் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம் வெஸ்ட் மாம்பலத்தில். 2013 February 25 நினைக்கிறேன். ஓகே. 24 or 25 அன்னைக்கு ஜெயலலிதா மேமோட பர்த்டே அன்னைக்கு. எங்களுக்கு தெரியல. ஓ சூப்பர். நாங்கள் ஒரு சண்டே வச்சோம், எல்லாரும் லீவ் இருப்பாங்கன்னு சொல்லி கரெக்டாக பார்த்தா அன்னைக்கு ஜெயலலிதா மேமோட பர்த்டே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து இந்தியாவில் எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணீங்க? நெல்சன் மாணிக் ரோட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அது டேக் அவே அவுட்லெட். பிகாஸ் நாங்கள் ஒரு மாடலை வந்து எவ்வளோ கம்மியான காஸ்ட்ல வந்து நம்மளை டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி தான். ஓகே. ஸோ டைனிங் போனோம்னா காஸ்ட் அதிகமாக சொல்லிட்டு ஒரு டேக் அவே அவுட்லெட்ல போட்டு வி வாண்ட் டு ஃபர்ஸ்ட் செக் த ப்ராடக்ட். ஓகே. ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ்ட்டு வந்து எப்படி அக்செப்டன்ஸ் இருக்கா, அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து ஷெஃப்லெஸ்ஸாக மாற்றுறதுக்காக we kept the model lean. ஓகே. இப்போ எனக்கு வந்து கொலபசி வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து அண்டர்ஸ்டாண்டபிளே இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து புரிய வைங்க. இப்போ வந்து செஃப்லெஸ் அப்படிங்கிறீங்க, ஆனால் வந்து நம்ம குக் பண்ணணும். நான் வந்து மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சியை கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். பட் அவங்கக்கிட்ட ஒரு சில மெனு தான் இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன்னா உங்களுக்கு பர்கர் வந்து எங்கேருந்தோ வருது, இல்லை அவங்களே பர்கர் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெசிபிஸ் வந்து ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஒரு பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து டாப்பிங்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அது நம்மளா போய் கூடயும் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் சவுத் இண்டியன் ஃபுட் அப்படிங்கும் போது வெரைட்டி நிறையா இருக்கும். என்ன மெனுவில் ஸ்டார்ட் பண்ணீங்க? அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோமா? ஃபர்ஸ்ட்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணல. ஓகே. ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தெரியாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் நாங்களும் ஷெஃப்ஸ் வச்சிருந்தோம். ஓகே. ஓகேங்களா. ஷெஃப்ஸை வச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு ஸ்டெப்பாக வந்து ஹவு கேன் வி மேக் இட் அஸ் அ ப்ராசஸ். என்ன பண்ணோம்னா ஒரு டிஷ் எடுத்தோம்னா அந்த டிஷ்ஷோட ரெசிபி எடுத்து அந்த ரெசிபியை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். ஸோ ஒரு ரெசிபிக்கு சர்டன் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இப்போ நீ சிக்கன் சுக்கா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் உங்களுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, லோட்டல் பெப்பர் பொடி, பிளா பிளா நிறைய இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு டிஷ் பண்றோம்னா இப்போ சென்ட்ரல் கிச்சன் ஒரு டிஷ் பண்றோம், 5 கிலோ 6 கிலோ ஒரு டிஷ் பண்றோம்னா அந்த ஒரு 6 கிலோஸ் இஸ் அ பேட்ச். அந்த பேட்ச்க்கு வந்து அதோட ரெசிபியை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடும். ஓகே. 6 கிலோஸ் தான் பண்ணுவோம் நாங்க. 3 கிலோஸ் பண்ண மாட்டோம், 9 கிலோஸ் பண்ண மாட்டோம். எவ்ரிதிங் இஸ் அ பேட்ச். அந்த பேட்சை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ அதிக வால்யூம் இருக்குன்னா அதை 2 வாட்டி பண்ணுவோம், இல்லை 3 வாட்டி பண்ணுவோம். அண்ட் ஒரு டிஷ்ஷையும் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம். லைக் ஒரு மாஸ்டரோட ஷெஃபோட கையில் தூக்கி எடுத்து போடுற மாதிரி இல்லாமல் ப்ராசஸாக பண்ணி அதுக்கப்புறம் அது சிம்பிளிஃபை ஆக்கிட்டே பண்ணணும். ஹவு டு மேக் இட் மோர் சிம்பிள். இப்போ 2-3 மசாலா பவுடர்ஸ் தனித்தனியாக போடுறோம்னா அதை சேர்த்து ஒரே பவுடர் ஆக்கிடுவோம். ஓகே. நீங்கள் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர்லாம் சேர்த்து தனித்தனியாக நீங்கள் போடும்போது ஒரு பேட்சுக்கு எவ்வளவோ அதை கரெக்டாக அதை மெஷர் பண்ணி அதை சேர்த்து ஒரே பவுடர் ஆக்கிடுவோம். ஓகே. ரைட். இப்போ வெங்காயம், தக்காளி சர்டன் மெஷர்மெண்ட் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி அதை ஒரு இன்கிரீடியன்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு 10 ஸ்டெப் 12 ஸ்டெப் ப்ராசஸை வந்து வி converted into a 2 to 3 step process. Okay. So then it became a process oriented. யார் வந்து பண்ணாலும் இப்போ நீங்கள் உள்ள வந்து கிச்சனில் பண்ணாலும் இந்த ஸ்டெப் எடுப்பீங்க, இந்த மெஷர்மெண்ட் எடுத்து போடுவீங்க, இந்த டைம் சொல்லிட்டு இது ஒரு ப்ராசஸ் மாதிரி ஒரு ஷீட் எழுதி விட்டு இதை அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு அப்படியே டைம் போக அது இன்னும் ஈஸியாக்கி இன்னைக்கு 2 to 3 ஸ்டெப் ப்ராசஸில் யூ கேன் மேக் எனி டிஷ் இன் கொலபசி. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மெனு இருந்துச்சு சார்? சவுத் இந்தியன் தான். ஸோ சவுத் இந்தியனில் வந்து ட்ரை ஐட்டம்ஸ், கறி, கிரேவி ஐட்டம்ஸ், இல்லை இப்போ சுக்கா, நீலகிரி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன், அந்த மாதிரி ஒரு 5-6 ஐட்டமு. அதே மாதிரி ஒரு 2-3 கிரேவி ஐட்டமு, பிரியாணி, கீ ரைஸ், வெரி பேசிக் 10 to 12 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே. 12 to 15 ஐட்டம்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கொலபசி இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பிரான்ச் எங்கே வந்துச்சு? ஆஸ்திரேலியா. எதனால நம்ம ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம்? நாங்கள் சூஸ் பண்ணல, மக்கள் எங்களை சூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் வி ஸ்டார்டட் க்ரோயிங், பீப்புள் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் அஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பழகுறது, அந்த தமிழ் கம்யூனிட்டியில் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங். ஓகே, ஒரு லீனாக இருக்குது இந்த மாடல். ஓகே, ஷெஃப்லெஸ்ஸாக இருக்குது. ஷெஃப்லெஸ் இருக்கிறதுனால ஏன்னா ஆஸ்திரேலியா, யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு ஷெஃப்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ப்ளஸ் இந்தியாவிலேருந்து நீங்கள் அவங்கள வந்து வீசாலாம் போட்டு எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டம். யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நாங்கள் சால்வ் பண்ண ப்ராப்ளம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்னும் அதிகமாக இருந்துச்சு அந்த நீடு. இட் வாஸ் பிக்கர் ப்ராப்ளம். இந்தியாவில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஷெஃப் எங்கே கிடச்சிருவாங்க. ஓகே, எங்கள் யார்டேஜ் ரெஃபரன்ஸில் போட்டு இல்லை எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் காசு கொடுத்தா கூட சில டைம் எக்ஸ்ட்ரா ஷெஃப் கிடைக்க மாட்டாங்க இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஸோ அதனால எங்கள் மாடல் வாஸ் வெரி அட்ராக்டிவ் ஃபார் பீப்புள் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்டு. ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து எங்கள் மாடல் வாஸ் வெரி 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 அட்ராக்டிவ், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மினிமம் 8 to 10 பேர் வேணும் ரன் பண்றதுக்கு, ஒரு ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ல. பட் நம்ம கொலபசியில் வந்து ஒரு 4 to 5 பேர் இருந்தாலே போதும். ஓகே. மேக்ஸிமம் 4 பேர் போதும். யூ கேன் ஈவன் ரன் வித் 3 people. ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வாஸ் வெரி அட்ராக்டிவ் ஃபார் பீப்புள்
இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யாராவது சொந்தக்காரர் இருப்பாங்க, 3-4 பேர் அவங்களே ரன் பண்ணிடலாம். இல்லை இன்னொருத்தர் ஒரு தனியாக ஒரு ஷெஃபோ மாஸ்டரோ வெளியே நம்ம ஹையர் பண்ண தேவையில்லை. என்ன ஆச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஷெஃப் ஒரு மாஸ்டர் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காருன்னா அவர் தான் ஓனர், நீங்கள் எம்ப்ளாய் ஆகிடுவீங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் சட்டம். எனக்கு இது வேணும், நான் இப்படி தான் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன தெரியும்? ரைட். பட் உங்களுக்கு பிஸ்னஸே தெரியாது, அவருக்கு தான் பிஸ்னஸ் தெரியும். அவர் சொல்ல நீங்கள் கேட்டாகணும். அவர் ஒரு வாரம் லீவ் போட்டாருன்னா காலி. ஆமாம், கரெக்ட். ஸோ யூ ஆர் too reliant, over reliant on somebody else. அந்த மாதிரி மாடலில் இருக்கவங்களுக்கு எங்கள் மாடல் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி beneficial and attractive and it solves all of their problem. Okay. So அதனால தான் வந்து we were able to grow so fast in the western world. Okay sir. இன்னும் ஒரு 1-2 yearsல South Indian restaurant பார்த்தீங்கன்னா we will be the number 1 restaurant in terms of outlets. Okay. In outside of India. Outside of India. Okay, super. So லீன் மாடல் அப்படிங்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 2 டிஷ்ஷை நம்ம வந்து சாம்பிளுக்கு எடுத்துப்போம். நீங்கள் வந்து இப்போ ஒரு சாம்பார் சாதம் நம்மக்கிட்ட இருக்கா? இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சாம்பார் சாதம் எடுத்துப்போம். இது வந்து நான் செஃப்பே இல்லாமல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கீங்க? அதான் சொல்லல, அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை குறைச்சிட்டோம் சொல்ல வரேன். அந்த இப்போ ஒருத்தவங்க சாம்பார் சாதம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ உங்களோட கான்செப்ட் படி யார் வேணாலும் அந்த சாம்பார் சாதத்தை அதே டேஸ்ட்டில் எல்லா அவுட்லெட்லையும் எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு வந்து ரிட்டர்னில் எழுதிருக்குமா, நீங்கள் சாம்பார் சாதம்னா இந்த பவுடர் போடுங்க, இவ்வளோ தண்ணி ஊற்றுங்க, இவ்வளோ ரைஸ் போடுங்க, எக்ஸாக்ட்லி இது இருக்கும். யார் வேணாலும் அதை பண்ணலாம். ஓகே, அது வந்து நம்ம பேக்டாக மாற்றிருக்கோமா? இப்போ வந்து எங்ககிட்ட இந்த ரைஸ், இப்போ நான் பிரியாணி ரைஸ்லாம் கூட ஷாப்பில் பார்க்குறேன். இந்த பிரியாணியை வாங்கிட்டு போய் அப்படியே குக்கரில் வச்சா இது பிரியாணி வந்துடும், நீங்கள் சிக்கன் வேணால் போட்டுக்கலாம், பண்ணிடலாம். அந்த மாதிரி we have a wet masala. ஓகே, எல்லா டிஷ்ஷுக்குமே we have a wet masala. ஸோ அந்த வெட் மசாலாவில் யூ காட் த சால்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்வென்டிவ்னஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் யூ டோன்ட் ஹேவ் டு பி கிரியேட்டிவ், யூ டோன்ட் ஹேவ் டு இன்வென்ட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஃபாலோ த ஸ்டெப்ஸ். அது பண்ணாலே எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டைஸ்டு டேஸ்ட் வருது. ஹவு பீப்புள் லைக்? We are the highest rated in Google in every city. நீங்கள் Greenville எடுத்தீங்க, ஷார்லட் எடுத்தீங்க, இல்லை மெல்பர்ன் எடுத்தீங்க, எல்லா இடத்துலையுமே வந்து we are the highest rated Indian restaurant in each city. ஓகே, அது எப்படி வந்து நம்மளால் வந்து ஒரு சால்வ் பண்ண முடியுது? நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஆந்திரா இங்கே எடுத்துக்கிட்டோன்னா ஆந்திராவில் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்பைசி இருக்கும். பட் தமிழ்நாட்டிலே 2 கல்ச்சர் இருக்கும், 3 கல்ச்சர் இருக்கும். கோயம்புத்தூர் சைடு வேறு மாதிரி இருக்கும், சென்னை சைடு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆஸ்திரேலியா மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம், யூஎஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே வெதர் கண்டிஷன் மாறும், ஸ்பைசினஸ் நம்ம கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, சீசன் பொறுத்தெல்லாம் மாறும். இந்த மாதிரி ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் திங். அதை வந்து நீங்கள் நம்ம ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஸ்பைசி இல்லாமல் தான் இருக்கும், ஸ்பைசியாக தான் இருக்கும். இது எப்படி எல்லாருக்கும் ஈக்குவலாக பண்ணுறீங்க? ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து இப்போ எங்களோட கரெக்ட் மாடல் என்னென்னா இட்ஸ் கால்ட் STOன்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகே, சி டேஸ்ட் ஆர்டர். ஓகே, நீங்கள் ஒரு புது ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க. உங்களோட நம்பர் 1 ப்ராப்ளம் என்னென்னா இட்ஸ் கால்ட் டிசிஷன் மேக்கிங் டிலெமா. அதாவது நான் உள்ள போனேன்னா நான் எதை ஆர்டர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 250 ஐட்டம் இருக்கு மெனுவில். நான் படிக்கிறதுக்கே 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யோசிக்கும் போது ஐயோ என்னடா இது, நம்மளுக்கு லெட்ஸ் கோ ஃபார் சேஃப்டி. என்ன பண்ணுவோம்? பிரியாணி இல்ல ஃப்ரைட் ரைஸ் இல்ல பரோட்டா, சிக்கன் 65, இந்த 4 ஐட்டம் தான். என்ன கழுது நீங்க உள்ள என்ன மெனு வந்தாலும் கடைசியில எனக்கு ஃபர்ஸ்ட் இது 4 ஏதாவது எடுத்துடுறேன், பிகாஸ் யூ வாண்ட் டு பி ட்ரைட் அண்ட் டெஸ்ட் அண்ட் சேஃப். கரெக்ட். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கூட இந்த கடையோட பிரியாணி எப்படி இருக்கும்? மஞ்சள் கலர் ரைஸா, இல்லை ப்ரௌன் கலர் ரைஸா, இல்லை ஒயிட் கலர் ரைஸா, இல்லை பாஸ்மதி ரைஸா, இல்லை வந்து ஜீரக சம்பா ரைஸா, இல்லை கேரளா மாதிரி கேரளா ரைஸான்னு சொல்லிட்டு சோ மெனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு. அது தெரிஞ்சாலுமே வந்து காரம் அதிகமாக இருக்குமா, காரம் கம்மியாக இருக்குமா, காரம் மீடியமாக இருக்குமா, there are so many permutation combinations. லைக் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி. நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுறீங்க, அவன் கொண்டு வந்து கொடுக்குறான், ஆயில் வச்ச வந்து ஐயோ இது காரம் இல்லை, ஐயோ இது ஓவர் காரமாக இருக்குது, ஐயோ இது ஸ்பைஸ் வந்து வேறு ஃப்ளேவரில் இருக்குது, நான் எதிர்பார்த்தது வந்து ஆம்பூர் பிரியாணி, நீங்கள் கொடுத்தது வந்து ஹைதராபாத் பிரியாணி, நான் எதிர்பார்த்தது வந்து சென்னை பிரியாணி, நீங்கள் கொடுத்தது வந்து கொங்கு பிரியாணி, ரைட்? அந்த மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால this is called arranged marriage in restaurants. அதனால தான் most of the restaurants first time you do not know what to expect. Something comes up, right? நாங்கள் என்ன பண்ணோம், அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜாக மாற்றிட்டோம். ஓகே, நாங்கள் என்ன பண்ணோம், ஏன் நீங்கள் ஆர்டர் பண்ண அப்புறம் தானே நீங்கள் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறீங்க, நாங்கள் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிடுங்க, லவ் பண்ணிடுங்க, அதாவது டேட் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க. ஸோ வாட் வி டூ இஸ் யூ கேன் கோ டு கொலப்பசி அண்ட் யூ கேன் டேஸ்ட் ஆல் த டிஷஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ தென் யூ கேன் ஆர்டர். ஸோ இட்ஸ் கால்ட் சி டேஸ்ட் ஆர்டர். வி ஆர் த ஒன்லி ரெஸ்டாரண்ட் we're doing that in the world. Okay, it's a new model. நாங்க வந்து we created a new category called experiential quick service restaurant. Okay, you can go see, taste and then you order. ஓகே ஓகே, ஸோ அதுக்காக நம்ம சாம்பிள்ஸும் கொடுப்போம். நம்ம என்ன ஃபுட் வச்சிருக்கோமோ அது எக்ஸாக்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மால் போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு ட்ரையல் இருக்கு. ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டு ட்ரெஸ் வாங்குறீங்க. ஒரு டிவியோ ஃபோனோ வந்து கையில் பார்த்துட்டு டிவியில் எப்படி பார்த்து தான் நீங்கள் வாங்குறீங்க. ஏன் ஃபுட் வாங்க முடியல? ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பரவாயில்ல கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வில் திங்க் இட் அஸ் அ மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ்.
எங்களால் கொடுக்க முடியும், ஏன்னா we have limited menu. மற்ற ரெஸ்டாரண்ட் கொடுக்க முடியாது because they have 250 items. எவ்வளோ சாம்பிள் கொடுப்பீங்க? So the model is designed in a way that it gives you a place to date for some time. எங்க மாடல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதனால people love our food because they are buying what they like. So அதுல செகண்ட் லெவல் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிட்டோம்னா, every dish has been marked either mild, medium or spicy. இப்போ யூஎஸ்ல போனீங்கன்னா ஒரு டிஷ்ஷு கீழேயுமே நாங்க மைல்டு, மீடியம், ஸ்பைசின்னு போட்டுருவோம். ஸோ உள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் நீங்க வரீங்க, உங்க பேர் டேவிட், ஹே டேவிட், இஸ் யூர் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் கொலபாசி நான் கேட்பேன். ஓ எஸ் அப்படி சொன்னீங்கன்னா வாட் இஸ் யூர் ஸ்பைஸ் லெவல் நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் ஆர் யூ வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன் கேட்டுருவேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பைஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்பேன், மைல்டு, மீடியம், ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கான்னு கேட்டுப்பேன். பீனட்டு, இந்த நட்டு, கேஷ்யூ நட்ஸ்னா அதுக்கேற்ற மாதிரி வேகன் இல்லை நான் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ தான் வேணும்னா எல்லா டிஷ்ஷுமே ஹஸ் பீன் மார்க் லைக் தட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு மீடியம் ஸ்பைஸ்னா மீடியம் ஸ்பைஸில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பேன். நீங்க மைல்டு சொன்னீங்கன்னா மைல்டுல என்ன இருக்கோ நான் அது உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி சாம்பிள் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவங்க they can make their own food. So they can pick one of the rices and they can pick 2 curries. So they can make their own bowl. எப்படி சப்வே நீங்க making your own sandwich, right? So இதுல என்ன செகண்ட் ப்ராப்ளம் நாங்க என்ன சால்வ் பண்றோம்னா இட்ஸ் கால்ட் ஸ்பைஸ் ஸ்பெக்ட்ரம் கம்பேட்டபிலிட்டி. இப்போ நீங்களும் உங்க தம்பி 2 பேர் வந்து ரெஸ்டாரண்ட்குள்ள போறீங்க, நீங்க செம காரமா சாப்பிடுவீங்க, அவர் காரம் கம்மியா சாப்பிடுவாரு. ஓகே, உங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும், அவருக்கு மட்டன் பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க, எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு சிக்கன் டிஷ் ஆர்டர் பண்ணால் நீங்கள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஒருத்தர் சாப்பிட முடியாது, குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒன்று he has to come down to your level or you have to go down to his level, right? இப்போ ஜெனரலாக என்ன பண்ணுவீங்க, இப்போ யாருக்கு காரம் கம்மியாக இருக்கோ நீங்கள் காரம் கம்மியாக டிஷ் வாங்கிப்பீங்க. இப்போ யார் காசு கட்டுறா, இப்போ நீங்கள் காசு கட்டுறீங்கன்னா நீங்கள் சிக்கன் வேணா அவர் சிக்கன் தான் சாப்பிட்டா அவன் மட்டும் பிடிச்சிருந்தா கூட, கரெக்டா? பட் கொலபாசி அப்படி இல்லை, யூ கேன் மேக் யுவர் ஓன் பவுல். அவர் வரும்போது அவருக்கு காரமாக என்ன தேவையோ, ஓகே அவருக்கு மட்டன் தேவையோ அது மட்டன் வாங்கிக்கலாம், அந்த பவுலில் வாங்கிட்டு அவர் போயிடுவார். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் போய்க்கலாம். ஸோ சண்டை வராது. ஓகே, சூப்பர் சூப்பர். முக்காவாசி ரெஸ்டாரண்ட் உள்ள போகும்போது எனக்கு பிடிச்ச நீ வாங்கல, உனக்கு பிடிச்ச வாங்கல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ல இதுதான் பிரச்சனையே. ஏன்னா நீங்க வாங்கி ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க. இட்ஸ் கால் ஸ்பைஸ் ஸ்பெக்ட்ரம் கம்பேட்டபிலிட்டி. உங்களுக்கு ஒரு ஸ்பைஸ் பிடிச்சிருக்கும், அவருக்கு ஒரு ஸ்பைஸ் பிடிச்சிருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 2 problems we solve. Third problem we solve in the western market is we are quick service restaurant. So உள்ள வந்த உடனே within 2 minutesல நீங்க ஃபுட் எடுத்துட்டு போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஏன்னா ஃபுட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஃப்ரண்ட்ல போறீங்க, டேஸ்ட் பண்றீங்க, பிடிச்சிருக்கோ என்ன ஆர்டர் பண்றீங்க, எடுத்துட்டு போய் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. மற்ற ரெஸ்டாரண்ட்னா உள்ள போயிட்டு ஆர்டர் பண்ணி 20 minutesக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுட்டே வரும் உள்ள. ஆனால் குக்கிங் உங்களுக்கு அப்படி தானே இருக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, எனக்கு புரிதலுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சிக்கன் நக்கெட்ஸ் ஆல்ரெடி -டிகிரியில் ஒரு ஃப்ரீசரில் இருக்கும். அதை எடுத்து அவன் வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு பொறிச்சு கொடுக்குறது. அதான் சொல்கிறேன், அது அந்த மாடல் வர, எங்கள் மாடல் வர, எங்களுக்கு எல்லாமே குக் பண்ணி ஃப்ரண்ட்ல வச்சிடறோம்ல. வி குக் இன் பேச்சஸ். ஓகே ஓகே. தி ஃபுட் இஸ் ஆல்ரெடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, சப்வே மாதிரி. இல்ல கலிஃபோர்னியா பரோட்டோ இங்க இருக்குல்ல, அதே மாதிரி ஃபுட் இஸ் ஆல்ரெடி ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒரு பேட்ச் முடிச்சுனா அடுத்த பேட்ச் உள்ள குக் பண்ணி we come and replace it. So food ஆல்ரெடி குக் பண்ணதுனால it is there hot, it's easy to serve. So நம்ம மெனுவுமே அந்த மாதிரி தான் இருக்கும், ஆல்ரெடி குக் பண்ணி ஸ்பைசியோ இது சர்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால we can do lot more orders per hour. இப்போ ரெகுலர் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு 10 20 ஆர்டர் 30 ஆர்டர் பண்ண முடியும்னா we can do 3x 4x of the orders in the same place. ஏன்னா within 2 minutesல ஒரு ஆர்டர் முடிச்சிடலாம் நீங்க. கரெக்ட். இன்னொன்று வந்து இப்போ இதை ஸ்கேல் அப் பண்ணணும், அதர் கண்ட்ரியில் கொடுக்கணும் அப்படிங்கும் போது தான் இந்த ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிங்களா, இல்லை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணும் போதே இது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம், ஓவர்சீஸ் கொண்டு போவோம், இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரி கொண்டு போவோம்? அது ஐடியாவே வந்து டு மேக் இட் as a quick service restaurant. ஓகே. மற்றவங்க யாருக்குமே அது குவிக் சர்வீஸ் கிடையாது, மினிமம் 20 minutes ஆகும். ஏன்னா அவங்களுக்கு மெனு பெருசா இருக்கு. இல்லை நான் கேட்குறது வந்து ஸ்பைஸ் லெவலில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது, அது வந்து மாற்றுறது, இது எல்லாமே அதெல்லாம் நாங்கள் போய் கற்றுக்கிட்டோம்னு சொல்ல வரோம். ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஏன்னோ ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி we started learning. ஆஸ்திரேலியா போயிட்டு கற்றுக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் US போகும்போது ஓகே இட்ஸ் பெட்டர் டு இன்ஃபார்ம் தெம் ஸ்பைஸ் லெவல். ஏன்னா சில பேருக்கு ஸ்பைஸ் டாலரன்ஸ் கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? அது அவங்க சாப்பிட்டா அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி we started learning. ஒரு மார்க்கெட்டில் we started understanding the customers. நீங்க அங்க போயுமே வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுங்கிற ஒரு தாட்ல இருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கலன்னா, நான் வந்து சாம்பார் சாதம் தான்ப்பா, இது இந்தியாவில் எப்படி தான்ப்பா இருக்கும், நீ சாப்பிடுப்பா, ஸ்பைசியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வரல. அதுக்குள்ளேயும் ஒரு இனோவேஷன் வச்சு, அதாவது ஒரு டிஷ் ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்பைஸ் தான் லெவல் தான் நாங்கள் வைப்போம். அதை நாங்கள் ஆல்டர் பண்ண மாட்டோம். சாம்பார் ரைஸ்னா இந்த ஸ்பைஸ் லெவல் தான் இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்பைஸ் லெவல் பிடிக்குன்னா சாப்பிடாதீங்க. சாம்பாரே சாப்பிடாதீங்க, நீங்க கீ ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒருத்தருக்காக வந்து நம்ம மாற்ற ஆரம்பிச்சோம்னா திருப்பி உங்களுக்கு ஒரு ஷெஃப் தேவைப்படும். ஒரு டிஷ் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்பைஸ் லெவல் தான், இந்த லெவல் தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்பைஸ் லெவலுக்கு ஒரு டிஷ் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ யூ மே நாட்
have all the dishes at your spice level, but you have enough dishes at your spice level for you to order the food. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஓரளவுக்கு எனக்கு கொலபசி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மைண்ட் செட் லெவலில் நான் எப்படி ரெடியாக இருக்கணும்? One of the main reasons is like, எவ்வளோ உங்களுக்கு வந்து பிக்கல் புடுங்கள் கம்மியாக இருக்கோ, you can dedicate more time and energy inside your business. அதாவது உங்கள் வீட்டு சைடில், உங்களோட ஃபினான்ஷியல் சைடில், அதாவது உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், வீடு வாங்கியாச்சு, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் ஜாப் ஓடுவீங்க? கடைசி வரையும். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குது இஎம்ஐ. உங்களுக்கு பெர்மனன்ட் இன்கம் இல்லாமல் எப்படி நீங்கள் பெர்மனன்ட் எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து how will you equate it? கரெக்ட், ரைட்? ஸோ my advice is be as very 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 lean as possible. ஓகேங்களா? as நீங்கள் இஎம்ஐ has killed more businesses than anybody, than parents. கரெக்ட். நீங்களே தான். அதுவும் ஏன் நம்ம இஎம்ஐ எடுக்கிறோம்? பிகாஸ் we have no clue why we are doing. நம்ம எல்லாமே வந்து இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி, பக்கத்தில் அவன் பண்ணுறானா நானும் பண்ணுறேன், அவன் மாருதி கார் வாங்கினா நானும் கார் வாங்கணும். இவனுக்கு காரே தேவைப்பட்டிருக்காது. நான் ஏன் கார் வாங்கினா? எனக்கு கார் தேவைப்படலை. கரெக்ட். நான் கார் வாங்கி பந்தா பண்ணணுமா? யாருக்கு நான் பந்தா பண்ண அவசியமே இல்லை. நீ நினச்சிக்கிறியா நான் வந்து கார் இல்லைன்னா நான் வேஸ்ட்டுன்னு? நோ ப்ராப்ளம், பி மை கெஸ்ட். நீ எனக்கு காசும் கொடுக்கல, நீ எனக்கு ஷோரூம் போடல, ரைட்? நான் ஏன் கார் வாங்கலைன்னா, சென்னையில் கார் ஓட்டுறதுக்கு பதிலாக நம்ம காரில் பின்னாடி உட்காந்துட்டோம்னா ஓலா யூபரில் யூ ஹேவ் மோர் டைம். கரெக்ட். அந்த டைம் ஐ கேன் யூஸ் டு பில்ட் பிஸ்னஸ். இப்போ நான் வண்டி ஓட்டுறேன்னா ஐ எம் லூசிங் தட் டைம். டைம் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் கமாடிட்டி இன் த வேர்ல்டு. கரெக்ட். அந்த 2 hours நான் ஓட்டுறதுக்கு பதில் அந்த 2 hours நான் பின்னாடி இருந்தேன்னா ஐ கேன் டூ லாட் மோர் ப்ரொடக்டிவ் ஸ்டஃப். ப்ளஸ் பார்க்கிங்கு, ப்ளஸ் காரோட இன்சூரன்ஸு, காரோட மெயின்டெனன்ஸு, காரோட பெட்ரோல், இதுக்கு நான் தேவைக்குன்னா ஒன்று நான் ஓலா யூபர் எடுத்து போய்க்கிறேன். ஸோ எனக்கு அந்த புரிதல் இருந்ததுனால ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் அண்ட் பிளாக் 5-10 lakhs in a car. ஓகே. அதுக்கு பதில் அந்த காசு எடுத்து ஐ கேன் ரீஇன்வெஸ்ட் பேக் இன் டு த பிஸ்னஸ். இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஃபுட் ரிலேட்டட் ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு டெக் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஏஐ நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் ஒரு 10 yearsக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கும்னு தெரியாது. இந்த ஃபுட் பிஸ்னஸில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இதை பண்ணுப்பா, இது கொஞ்சம் பெட்டராக பூமில் வரும் அப்படின்னு. நான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபுட் இஸ் அ டஃபர் பிஸ்னஸ். கரெக்ட். I would recommend you do little bit an easier business first. First business better not to be food. Maybe little bit retail. ஏன்னா வந்து இப்போ நீங்க ஃபுட் வந்து உங்களுக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃபும் கம்மி. அதுக்கு இப்போ நீங்க ஒரு கார்மெண்ட் ஸ்டோர் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது ரீட்டைல் ப்ராடக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் லைஃப் அதிகமா இருக்குது. யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இங்க நீங்க ப்ரொடக்ஷன் போய் சமைக்கணும். உங்களுக்கு மல்டிபிள் பிசினஸ் in one business. So food could be a second or third business. First business could be little bit more easier for you to learn the basics. LKG UKG முடிங்க, and then you can come to first standard, second standard. எடுத்தோடனே food business might be little bit, ஏன்னா it will completely drain you out. உங்களுக்கு லைஃபே இருக்காது. நீங்கள் சமைக்கணும், அதுவும் பார்த்துக்கணும், இதுவும் பார்க்கணும். ஒரு 4-5 பிஸ்னஸ் சேர்த்து தான் ஒரு பிஸ்னஸ். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் சமையலுக்குள்ளேயே ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது. அதாவது போய் அந்த திங்ஸ்லாம் வாங்கணும், வெஜிடபிள்ஸ், இல்லை மீட்டு கீட்டு லோட்டல்ஸ்க்கு அதை வாங்கணும். அதுக்கு கரெக்டாக அக்கௌண்டிங் ஃபினான்ஸ் நீங்கள் புரியணும். அதுக்கு யார்கிட்ட வாங்கணும், எங்கே வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், எப்படி வாங்கணும், அதே ஒரு பிஸ்னஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடணும், டான்ஸ் ஆடணும். இப்போ இன்னைக்கு நீங்கள் நம்ம டான்ஸ் ஆடலைன்னா எவனும் மதிக்க மாட்டான். ஏதாவது சேட்டப் பண்ணணும் நம்ம. அப்போ தான் வந்து வி கேன் கெட் த அட்டென்ஷன், ரைட்? அது ஒரு சைடு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் ரீட்டைன் பண்ணணும், ப்ரைசிங் எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ start with a smaller business if you're pretty young right now, which is more easier. I would do straight off some trading or Amazon selling. I will get some good product from somebody else, right? So I'm not making the product. I'll focus on sales. So sales na kathukittu, maybe second business I'll also focus on production or manufacturing or those kind of things. Okay. And right now with AI, I see the lot of scope in health. Okay. Health la vandu AI vechi there's so much of scope that you can do now that technology vandanaala you can make your own apps. You don't have to depend on lot of extra people. There's so many great opportunities. Elon Muskமே ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா எப்படி அந்த நம்ம பார்ட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றது, நம்ம கண்ணுக்கு கால் இல்லாதவங்க கையில். பெரிய சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு பிளட் டெஸ்ட் நீங்க எடுத்து வரீங்க, அந்த ரிப்போர்ட்டை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகணும், எக்ஸ்பர்ட் கிட்ட போகணும். ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ ஹேவ் அ மாடல் விச் கேன் ரீட் எனி பிளட் ரிப்போர்ட் அண்ட் எக்ஸாக்ட்லி டெல் யூ வாட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே. ஒரே ஒரு பிளட் ரிப்போர்ட்டை உங்கள் ஆப் ஸ்கேன் பண்ணுறீங்க, ஒரு ஆப்பில் தள்ளுறீங்க, அந்த ஆப் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுது. தம்பி உனக்கு சரியில்லை, லிவர் பிரச்சனையாக இருக்குது, உனக்கு கிட்னி பிரச்சனையாக இருக்குது, ராஜா இது பண்ணி. இஃப் யூ கேன் கிவ் யூ எக்ஸாக்ட்
things, what to do, what not to do, right? You're solving a $1 billion problem. கரெக்ட். இன்னைக்கு நம்ம அதை நம்ம புரியறதுக்காகவே நம்ம இன்னொருத்துக்கிட்ட போகணும். அந்த டாக்டர்கிட்ட போய் 5,000 கொடுக்கணும் நம்ம. கரெக்ட். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். சூப்பர் சூப்பர். இந்த டெக்னாலஜி அப்படிங்கும்போது இந்த ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸில் இப்போ நீங்கள் கொலபசியில் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன? ஸோ நாங்கள் இப்போ வந்து we already finished a project called Chukkamatic where we do automatically Chukkas அதே சமைச்சிடும் மிஷின். ஓகே சூப்பர். ஆல்மோஸ்ட் ஸ்டைலில் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் சிக்கன் உள்ள போட்டு மசாலா உள்ள போட்டிங்கன்னா போதும், it will cook. நீங்கள் டைமை செட் பண்ணிடலாம், it will cook exactly for 30 minutes or whatever time it is and it will be done. ஸோ அதில் we are adding lot more features where image recognition, இமேஜ் வந்து அது பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பதம் வந்தோன்னா அதே ஆஃப் பண்ணிடும். சுக்கா ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி. அண்ட் we can also add controls where we can control it from anywhere. நான் அதை போட்டுட்டு கூட நான் வெளியே போயிட்டு கூட I can switch off after 20 minutes. நான் உள்ள போய் I can log on to my app. நான் என் கேமரா மூலம் பார்த்துட்டு சுக்கா ரெடி ஆயிடுச்சுப்பா சொல்லிட்டு I can. So we are adding those features also. First right now we are doing a basic இப்போ இன்னைக்கு நம்ம குக் பண்ணணும்னா கூட ஒரு கடாயில் உட்காந்து நீங்க பக்கத்துல இருக்கணும், அது கிண்டிக்கிட்டே இருக்கணும், ரைட்? நீங்க வேற எந்த வேலை பண்ண முடியாதுல்ல. ஸோ Chukkamaticல போட்டுட்டீங்கன்னா அந்த 30-40 minutes you can go do something else, you can come back after 30-40 minutes. நம்ம டைமும் சேவ் பண்ணுது. ஓகே. இப்போ உங்களோட ஜேர்னி இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு வந்து அந்த கொலபசி அப்படிங்கிறதே நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இல்லை, அது ஒரு ஸ்டார்ட் அப்பாக எடுத்து நீங்க நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தான் நீங்க இதில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு யங்ஸ்டர் நான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது எனக்கு, நான் வந்து ஒரு ஜாப் தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கும் போது இதில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து அவங்க போகிற ஜாபை ஃபஸ்ட்டு நம்ம தப்பு சொல்லிடுவோம். என்னை வந்து மேக்ஸிமம் எல்லோரும் இங்கே ஐடிக்கு தான் போயிட்டுருக்காங்க. என்ன சொல்லுவோன்னா என்னோட நேரத்தையும் என்னோட உழைப்பையும் நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன், அதில் தான் நான் வந்து மணி தேடுறேன், எனக்கு அந்த மாதிரி மணிக்காக ஒரு ஜாப் போகிறது வேணாம், நான் வந்து ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிஸ்னஸ் பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்கோ தெரியாதோ, அது டிபெண்ட் அப்பான் பீப்புள். இன்னொருத்தவங்க ஓகே நம்ம ஒரு 5 வருஷம் போயிட்டோம், ஒரு செட்டில்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் இப்படின்னு 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸாக நான் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு சில மெட்ரிக்ஸ், சில வேஸ் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா? ஃபஸ்ட்டு வந்து nobody wants to buy your product or service. Okay. Nobody needs your product or service. They only want to solve their problem. Okay. So never start a business, solve a problem. Okay. Never start a business, solve a problem. நீங்க ஸ்டார்ட் பண்றது வந்து யாருக்காச்சும் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரேன். நானும் போய் ஒன்று ஸ்டார்ட் பண்றதுல வந்து என்ன அர்த்தம் என்ன ஆகும்னா, this tremendous competition உங்களுக்கு. அப்புறம் then the only way you can win is you have to charge a lesser price, உங்களுக்கு lesser profit வரும், because there's already so much of competition, right? Okay. So first thing is நான் என்ன பண்ணுவேன்னா, I will do a product market fit. Before I go full time, I will do a product market fit. Product market fitனா என்னன்னா, சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு அப்பளம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, சிம்பிள். நான் அப்புறம் அப்பளம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணுவேன்னா, அந்த அப்பளத்தை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு 500 பேருக்கு நான் ஃப்ரீயாக சாம்பிள் கொடுப்பேன். கேன்வா பண்ணுறான்ல ஃப்ரீமியம் மாடல், என்ன பண்ணுறான், ஃப்ரீமியம் என்ன ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறான் ஒரு 1-2 months 3 monthsக்கு ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பான். அது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அடுத்த ஃபீச்சர்ஸ் வேணும்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் பே ஃபார் இட், ரைட்? அதே மாதிரி வாட் ஐ வில் டூ, ஐ வில் கிவ் 500 பீப்புளுக்கு ஃப்ரீயாக சாம்பிள் பே கொடுப்பேன் இந்த அப்பளத்தை, ஓகேங்களா? அதில் வந்து 20% ஆஃப் தம் இஃப் தே கம் பேக் டு மீ அண்ட் சே சந்தோஷ் அப்பளம் சூப்பராக இருக்குது, நான் எப்போ உங்கள்கிட்ட வாங்க முடியும், எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா the product is good. ஓகே, ஓகேங்களா? 20% கேட்கலன்னா either the product is bad or it is the wrong market. அந்த ஊருக்கு மேபி அப்பளமே தேவைப்படலை, உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நீங்கள் தப்பான ஆடியன்ஸ் கிட்ட போய் உங்கள் ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஆர் ஆடியன்ஸ் கரெக்டு, உங்கள் ப்ராடக்ட் சரியில்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க, யூ கேன் கோ பேக் அண்ட் ரிப்பீட் அண்ட் இன்னொரு ட்ரையல் பண்ணுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஒரு ரெசிபி போட்டு ரெடி பண்ணி ஒரு அப்பளத்தை கொண்டு வந்து திருப்பி ஒரு 500 பேர் போய் கொடுப்பேன். ஸோ எப்போ எனக்கு 500 பேரில் வந்து 100 பேர் திருப்பி வந்து அப்பளம் வாங்குறாங்களோ, அன்டில் தென் I will keep on doing it. That is called product market fit. ஓகே, அப்போ 20% ஒரு இடத்துல ஓகே சொல்லிட்டாங்கன்னா தட் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் நான் மற்ற ஊரில் என்னால் போய் விற்க முடியும். ஏன்னா மக்கள் எல்லாமே சேம் தான். தமிழ்நாடுக்குள்ளே ஒருத்தவங்க சென்னையில் 500 பேர்ட்டு கொடுத்து 100 பேர் வாங்குறாங்கன்னா, அப்படின்னா அதே டேஸ்ட்டு வந்து நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் வந்து யூ கேன் அஸ்யூம் தட் அட்லீஸ்ட் 20% இருப்பாங்க. சம்டைம்ஸ் இட் could be 25% or it could be 15%. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் பண்ணுறது தான் ஒரு ஆண்டர்பிரனரோட முக்கியமான வேலை. ஸோ நம்ம என்ன நினச்சிடுறோம், நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா மக்கள் நம்ம வந்து வாங்கணும். ஏன் வாங்கணும்? அவனுக்கு 1008 நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, ஒன்று அவனுக்கு ஃபாஸ்ட்டாக போய் கொடுக்குறீங்களா? ஸோ இட்ஸ் கால்ட் FBC மாடல் சொல்லுவோம். யூ காட் பி ஃபாஸ்டர், ஆர் யூ காட் பி பெட்டர், ஆர் யூ காட் பி சீப்பர். ஓகே, ஃபாஸ்டர் செப்டோ அவங்க ஒன்றும் பண்ணல, ஒன்லி இனோவேஷன் தட் தட் இஸ்
2 நாள் கொண்டு வர ப்ராடக்ட்டை வந்து 10 நிமிஷத்துல எப்படி உங்க வீட்டில் கொண்டு வந்து இறக்க முடியும்? They solve the faster metric. ஓகே. Right? Amul, better. They made better products. ஏன்னா they had an edge. They got their own milk. அவங்க own source இருக்கிறதுனால they were able to make better quality products at a good decent price, right? So better வந்து we can use Amul as an example. Third of cheaper, Jio is a classic example. ஓகே. என்ன பண்ணாங்க? அதே உள்ள வரும்போது டேட்டாவை சீப்பா கொடுத்தாங்க, ரைட்? அண்ட் ஸோ வி ஆல் ஃப்ளாக் டு தெம், கரெக்ட், ரைட்? ஸோ நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது your business has to be faster than the market or better than the market or cheaper than the market. Okay. So until you crack one of that, do not come into business. அப்படி உள்ள வந்தீங்கன்னா it is going to be extremely difficult for you to survive. Okay. So you have to have an edge before you come into the market. சூப்பர் சார். ஸோ இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் வந்து சஸ்டெயின் பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. என்ன மாதிரியான ப்ராப்ளமாக இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே ப்ராப்ளம் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு காசு இருக்காது, அப்புறம் ரிசோர்ஸ் இருக்காது, ரைட்? ஹையர் பண்ணுறது உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்காது. ஸோ எல்லாமே ப்ராப்ளமாக தான் இருக்கும். Entrepreneurship as a nature is designed to be tougher. If it's not tougher, then everybody would already become an entrepreneur. Okay. So by nature, it has to be tougher. Another only 3 to 4% of people are entrepreneurs in the world. So it's designed to be tough. So you cannot take granted that, oh, everything will be good, right? So maybe you need a little bit more planning. ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ் உங்களால் சேமிச்சு முடியுமா உங்கள் ஜாப்ல, ரைட்? ஸோ ஜாப்ல வந்து அதனால தான் நான் சொன்னேன்ல, யூ ஹேவ் டு கோ 1 level லோவர் இன் லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த 1-2 இயர்ஸ்க்கு நீங்கள் சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்து அட்லீஸ்ட் 50-60% யூ ஹேவ் டு கீப் சேவிங் ஃபார் யோர் பிஸ்னஸ். ஸோ இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து 20,000 rupees செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு, தென் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லிவிங் வித்தின் 5, 6, 7, 10,000, ரைட்? மேபி வீடு அதிகமாக இருக்கா, சிங்கிளாக இருக்கீங்களா, go live in ஒரு ஹாஸ்டல், ஒரு பிஜி ஹாஸ்டலில் ஒரு 4-5 பேர் சேர்த்து ரூம் எடுத்து கட் டவுன் யுவர் ரெண்டல் எக்ஸ்பென்ஸ், கட் டவுன் யுவர் ஃபுட் எக்ஸ்பென்ஸ், லைக் யூனோ பி லைக் அ ஸ்க்ரூஜ், பி லைக் அ பெகர், பி ரொம்ப எவ்வளோ மினிமலாக வாழ முடியுமோ யூ ஹேவ் டு லிவ். ஸோ யூ கேன் சேவ் தட் மனி. ஸோ தட் மனி இஸ் அ டூல் ஃபார் யூ டு கிரியேட் சம் சேஃப்டி இன் யுவர் பிஸ்னஸ். ஓகே. கொலபசியில் எவ்வளோ பேர் இப்போ டீம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? Interestingly that we don't have any employees in Kolapasi. ஓகே. அதுதான் நானும் தர்டி சார் சொல்லும் போது நான் கேட்டேன், நீங்கள் கொலபசி பார்த்தா நீங்களும் கோஃபவுண்டர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாடல் அதில் வச்சிருக்கீங்க? அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு, அந்த குக் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் மாடல் தானே. ஸோ they own the restaurants. Okay. We don't own the restaurants, right? We only supply raw materials to them. We only give them the playbook or a framework on how to run a restaurant. Okay. So we help other businesses. இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா you become affiliate partner. So we become a partner and we teach you and train you how to run a restaurant. Okay. So employeesலாம் உங்க பேர்ல தான் இருப்பாங்க, என் பேர்ல இருக்க மாட்டாங்க. இப்போ factory is outsourced. எங்களோட logistics, we have a very huge export business. Okay. Because we export masalas to multiple countries and we send our own containers. So எங்க export business runs in crores, multiple crores. Okay. So அந்த business is all outsourced. So எங்களோட manufacturing is outsourced. Okay. So we outsource everything so that we can have more responsible people. இன்னைக்கு அதெல்லாம் நாங்களே வச்சிருந்தோம்னா, இப்போ ஒரு மேனேஜர் போட்டு வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மேனேஜர் லீவ் போட்டார்னா அந்த தலைவலி ஏன் தலைவலி வந்து உட்காந்துரும். பட் இதே நான் ஒரு ஆண்டர்பிரனர் கொடுத்துட்டு இப்போ உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? பிகாஸ் ஐ எம் பேயிங் யூ ஃபார் ஆல் த மசாலாஸ் யூ மேக்கிங் ஃபார் மீ, ஸோ தே கேன் ஆஸ்க் யூ கொஸ்டின். பட் இப்போ நீங்கள் மேனேஜர் இருந்து வச்சுக்கோங்களேன், right? I am still responsible for you. நீங்க லீவ் போட்டு ஒரு வாரம் போனாலும் I have to find another person to replace that. So we thought productivity is higher when you deal with an entrepreneur than with an employee. Okay. Each and every person க்கு responsible இருக்கும். You become your own entrepreneur, right? So we find people where we can help them to become an entrepreneur. And so that there is more accountability and more reliability, because அது உங்களுக்கு லைஃப். Okay. நீங்க ஜாப் என்னைக்காவது விட்டு நீங்க போயிடலாம், பட் நீங்க பிசினஸ் டப்னு விட்டு போக முடியாது, பிகாஸ் யூ ஹேவ் ஆர்டர்ஸ், we have given you order. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட்ல இருக்கிறோட அதிகமாகவே we pay in the market so that we can buy their loyalty back to them. ஓகே. ஸோ ஒரு சிம்பிள் தான், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, பெட்டர் இப்படி திங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற சில டிப்ஸ். டோன்ட் ஃபைட் ஆல் பேட்டில்ஸ் அட் த சேம் டைம். ஓகே. அதாவது வீட்டில் ஒரு பேட்டில் இருக்கும், ரைட்டுனோ, அப்புறம் பிஸ்னஸில் ஒரு பேட்டில் இருக்கும். எவ்வளோ உங்களால் எனர்ஜி சேவ் பண்ண முடியும், யூ ஹேவ் டு டேக் தட் எனர்ஜி அண்ட் புட் இன்சைட் யுவர் பிஸ்னஸ். பிகாஸ் பிஸ்னஸ்லேயும் ஆல்ரெடி எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் வந்தால் வீட்லேயும் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குன்னா eventually you will break down. ஓகே.
ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ மைண்ட் செட் ஆஃப் அ டைரக்டர் தேன் அ மைண்ட் செட் ஆஃப் அன் ஆக்டர். அப்படின்னா டைரக்டர் இஸ் த ஒன் ஹூ பிளான்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சீன். அதாவது நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சீன்ஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டில் என்ன இருக்கும், யார் இருப்பா, யார் நடப்பா, யார் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கலர் இருக்கணும், எத்தனை சைக்கிள் போகணும், வாண்டு போகணும், எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஆக்டர் என்ன, நான் வந்து உள்ளே போய் வெறும் ஆக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆக்டராக இருந்தீங்கன்னா வாட் யூர் டூயிங் இஸ் ஒன்லி திங்கிங் அபவுட் வாட் யூ ஆர் டூயிங். நோ, பட் யூ ஹேவ் டு பி அ டேரக்டர், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் வாட் எவ்ரிபடி அரௌண்ட் யூ இஸ் டூயிங். அதாவது இப்போ உங்க வீட்டில் வந்து யூ ஹேவ் டு டைரக்ட் உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ரோலு, ஓகேங்களா, உங்க ஒய்ஃபோ உங்க ஹஸ்பண்டோ உங்க பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு என்ன ரோலு, நீங்க யூ ஹேவ் டு பி வெரி 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 கிளியர். யூ ஹேவ் டு கிளியர்லி புட் த பவுண்டரிஸ். யூ ஹேவ் டு யூ ஷுட் நாட் கோ அண்ட் டெல் எவ்ரி திங் டு எவ்ரி ஒன். இப்போ உங்க பிசினஸ்க்கு எல்லா ப்ராப்ளம் போய் அம்மா அப்பா சொன்னீங்கன்னா அவங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு அது புரியாது. கரெக்ட். சர்டன் விஷயம் தான் நீங்கள் சர்டன் விஷயம் சொல்லணும். இப்போது சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் யூஎஸ் போகிறீங்க, எந்த கோர்ஸ் படிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்க முடியுமா? தெரியாது. பிகாஸ் தேர் uninformed in that area. Correct. If they already know, they would have advised you. So if they're not entrepreneurs, right, how will you go get advice from them? நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் they want to save you. Correct. They don't want you to make any mistakes. Correct. So one thing is, do not take advice from anyone and everyone. Most of the people who are giving you advice has not done what you want them to do. Adavadhu, I will only listen to advice from person who has done what I'm looking to do. Okay. Who's already there, who I want to become. If not, I'm not listening to them. Super. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து கிட்ட போய் கேட்போம், நம்ம ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணோம், ஐயோ வேணாம்ப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஹவ் நாட் டன் இட். ஓகே, ரைட். தே டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். இப்போ உங்களுக்கு வந்து இங்கேருந்து வேலூர் போக தெரியாது, நீங்கள் எப்படி என்ன கைட் பண்ணுவீங்க வேலூருக்கு இங்கேருந்து போகிறதுக்கு? கரெக்ட். ஸோ உங்ககிட்ட நான் எப்படி வேலூர் போக கேட்குறது யார் தப்பு, ஏன் தப்பு? ஸோ நீங்கள் போய் எல்லாத்தையும் போய் கேட்டுக்கிட்டு ஸோ what I do is like till now I've never asked anybody what to do. I only inform. Okay, I've decided to do a restaurant. வெல்கம், வாங்க கடைக்கு வேணா வாங்க அப்படின்னு சொல்லி நான் யார்ட்டு போய் நான் இது பண்ணலான் இருக்கேன், அது அவங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா அவங்க பண்ணியிருப்பாங்களே ஆல்ரெடி. கரெக்ட். Right? So you have to be a director in your life. You have to direct, you have to keep everybody, and you also have to build the right. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா first you have to build the right reputation. That means you have to be serious about yourself and your business, that other people are looking at you and say, oh my god, இந்த பையன் ஏதோ பண்ணிடுவான்டா, நிஜமாலே ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை கீழே போடுறதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது. சொல்ல வர, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ கேம் ஆட்டிருக்கீங்க, ஓகேங்களா, காலேஜ் போல கட் அடிச்சுட்டு 30 அரியர் வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே வேலையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா nobody will have the confidence in you. உங்க அம்மா அப்பாக்கே கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ரைட். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு எக்ஸல் இன் சம்திங். யூ ஹாவ் டு ஹேவ் அட்லீஸ்ட் நீங்கள் காலேஜில் சூப்பராக படிக்கணும், இல்லை நீங்கள் வேலை பண்ணீங்கன்னா செமையாக வேலை பண்ணணும். தட் மீன்ஸ் பீப்புள் வில் சே, ஓகே இவன் இங்கே நல்லா வேலை பண்ணுறான், அதனால இவன் பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுவான். ஸோ I was very disciplined. I don't smoke, I don't drink, I've never had tea coffee in my entire life. I was very disciplined. So ஒரு Saturday Sunday என்னால் ஒர்க் பண்ணணும், என்னால் ஒர்க் பண்ண முடியும். So now when I said that I'm going to start a business, people actually believed, okay, Santhosh is a very serious guy, he's a disciplined guy, he's got good habits, he doesn't have distractions, so this guy can actually go and build a business. So adanala people are able to invest in me, my friends, family, right? When I ask for money, okay, this guy is serious, okay, let me give him a couple of lakhs. Okay. So இன்னைக்கு உங்களால ஏன் ஃபண்டிங் ரைஸ் பண்ண முடியலன்னா because you're not serious. பட் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நம்பி யாரும் காசு கொடுக்குவாங்க, ஏன் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்படி கிழிச்சிருக்கீங்க? What have you done to earn the respect that I'm willing to put my money on you? நீங்க ஓடுற குதிரைக்கு மேல தான் காசு கட்டுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஓடுறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க குதிரையா இல்ல கழுதையா? கழுதை மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, எந்த வேலையும் பண்ணாம இருந்தீங்கன்னா, nobody would want even put a single rupee on you. So and you saying that எனக்கு இன்வெஸ்டர்ஸே கிடைக்க மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க, that means you have not done anything significant. First உங்களை சுத்தி இருக்க மக்கள், இன்னைக்கு your parents can give you 5 to 10 lakhs for sure. Every middle class parent in Tamil Nadu will have at least 5 lakhs worth of jewels. இல்லை ஒரு சின்ன லேண்டு, ஏதோ மிடில் கிளாஸ்க்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசெட் இருக்கும். The reason they are not willing to give it to you is because they don't think you are serious enough to handle that money. அதாவது 18 வயசு ஆகாமல் ஏன் உங்களுக்கு
ஆவல உங்களுக்கு ஏன் பைக் கொடுக்க போறான்? ஓ இவனுக்கு சின்ன பையன் பைக் ஓட்ட தெரியாதனால தான் உங்களுக்கு பைக் கொடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதே தான் ஒன்று நினைப்பாங்க, இவன் சின்ன பையன், இவனுக்கு பிசினஸ் பண்ண தெரியாது, இவனுக்கு போய் நான் ஏன் 10 லட்சம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பட் இஃப் யூ ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ வெரி சீரியஸ், ஹவு? By not building the business, but being serious in something else. Okay. In your job, in your studies, or something that you are very serious, then you can say, hey, I'm serious in here, I can also be serious in business, please invest in me. Okay, super. So first build your reputation, okay, show that you are serious. More than anybody, you have to convince yourself that you are serious about life. Okay. What are you doing? Can you do something more than other people? அதாவது காலையில் 9 to 5, ஓகேங்களா, you make a living. You make a living. எல்லாரும் ஜாப் போகிறோம். ஈவினிங் 5 to 9 you make a life. What are you doing in evening 5 to 9? டிவி பார்த்துருக்கீங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துருக்கீங்களா, ஐபிஎல் பார்த்துருக்கீங்களா? What are you doing evening 5 to 9? அந்த டைமில் can you go and learn a course in AI? Can you go learn a course in digital marketing? Can you go take a cookery course? Can you go join a course and learn how to make food? Right? What are you doing? There's so much of knowledge on the internet. What have you done? How are you preparing yourself? Right? You're going ஒரு புது கண்ட்ரிக்கு போறீங்கன்னா அந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும், அந்த ஊர் எப்படி நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் a new business. There's so many new terms, so much of knowledge you need to learn. What are you doing about it? ஓகே. ஸோ ஜாபுக்கு போயிட்டு நம்ம பிஸ்னஸை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு லைஃப் அதை எடுத்துக்கணும், பிஸ்னஸை ஒரு லைஃபாக எடுத்துக்கணும், ஜாபை வந்து ஒரு இன்னைக்கு ஓகேங்களா, everybody has at least 3 to 4 hours of a discretionary time to spend. Okay. Every day. நீங்க ஃபோன்ல நோண்ட டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா it's around 5 to 6 hours. Every person spends 5 to 6 hours in their phone. Take 50% of it. If you take 3 hours a day, right, that's 365 days, more than 1,000 hours in a year. You have time to go and prepare yourself for your business. What are you doing in the 3 hours per day? So instead of proving others serious that you are serious, prove to yourself first that I'm bloody serious. You have to first mentally think, oh ennaala panna mudiyum. Ungalku and confidence eppadi varum? You have not seen yourself doing any hard work in your life. Correct. Before suddenly how will your mind say that you will be able to do business? Correct. And why you want others to invest on you, you want others to bet on you, you want others to think that you want others to encourage you. What have you done for you to encourage yourself? நைஸ் சார். ஸோ உங்களோட லேர்னிங் எப்படி? நான் வந்து இந்த மாதிரி காலையில் தான் படிப்பேன், நைட்டு தான் படிப்பேன், இதெல்லாம் ஓகே. என்ன மாதிரி லேர்னிங் மெட்டீரியல்ஸ் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, உங்களை லெவலப் பண்ணிக்கிறீங்க? Now முன்னாடி I used to read a lot of books. Okay. Books were slow for me. நான் படிக்கிறதுக்கு டைம் ஆகும். Now I listen to a lot of business videos, business strategies. YouTube is the biggest learning. Okay. I read a lot about health, read a lot about business case studies, strategies, podcasts. I listen to a lot. And I also read a little bit about on politics, finance, economics, because we are running a global business and we need to understand what's happening in every part of the world. Okay. So that history, I read a little bit of history. I read a lot about health because we are in a nutrition business, health business. So every day at least I spend minimum 1 to 2 hours on listening to something new. That's how I keep up what's happening. I learn about AI a little bit. Okay. What's new in that. So that's my learning or reading or listening, whatever. நைஸ் எனக்கு வந்து மைண்ட் செட்டை நான் வந்து செட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சொல்கிறேன், எனக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா படிக்கலைன்னு சொல்கிறேன், நான் வந்து வேலைக்கு போனாலும் நான் வந்து நிறைய டைம் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை மைண்ட். என்னால் முடியும் அப்படின்னு நான் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களோட புக் சஜஷன்? இல்லை, புக்குக்கு பதில் I'll give a philosophy. I think that will even save better. ஓகேங்களா? So first thing is you have to understand that you have 0 reasons to complain in life. 0 reasons. Why? I'll tell you. Okay. At least if you're, what is your age? உங்க வயசு என்ன? என் வயசு 29. ஓகேங்களா? இன்னைக்கு I would say at least 1 billion people in the world. Okay. 1 billion people in the world would give their left hand and right leg to be in your shoes. 1 billion people. மொத்தமா 8 billion population வச்சுக்கோங்களேன். அதில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 billion people are above your age. Okay. At least அதில் ஒரு half a billion to 1 billion people will be above 60 years and old, right? If you go and ask to any 60-year-old guy or girl or lady, right, what would you do to become a 30-year-old person, right? They will do anything and everything. இன்னைக்கு நீ வாரன் பஃபெட் போய் கேட்டா கூட, வாரன் பஃபெட் is like $100 billion in his hands. Correct. Right?
say, Mr. Warren, do you want $100 billion or you want to become 29 years old? He will say, please make me 29 years old. ஓகே. So that means your life is more valuable than $100 billion. And you have reason to complain in the morning, to wake up and say, இன்னைக்கு பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சு, இன்னைக்கு வெயில் அடிச்சுது. பின்ன சென்னையில் வெயில் அடிக்காமல் நம்ம ஸ்னோவாக பேயும், ரைட்? அண்ட் எனக்கு டிராஃபிக் இருக்குது, இங்கே புகை விடுது, அது விடுது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, எனக்கு வந்து ஜாபில் வந்து எனக்கு வந்து ரைஸ் கொடுக்க மாட்டுறாங்க, பாஸ் இது தொட்டுறான், இவ திட்டுறான் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணினா, டூட், இன்னைக்கு நீ ஏஞ்சிட்ட. There are thousands of people who have not woken up today. They're dead. How many people died during COVID? Right? Thousands of people die every single day. இன்னைக்கு நீங்கள் காலையில் ஏஞ்சி உயிரோடு இருக்கீங்க. So first you have to understand that you have zero reasons to complain in life. You have to understand 3 C's. Never complain, never criticize, and never condemn. Right? If you are grateful for that, then the way you see life is completely different. Okay. Right? And second thing is, you cannot be happy on a Friday and sad on a Monday. Gone. Though you guys will never become business entrepreneurs because you have let your external world determine your happiness. Okay. You have given your remote control of happiness to somebody else. Monday na Monday blues. Oh, Monday. Friday na Friday. அழிஞ்சனி நான் எழுதி கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணுறவனுங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. பிகாஸ் நீங்கள் ஹாப்பியாக நினச்சா 2 நாள் உங்கள் ஹாப்பினஸ் போயிடும். பிகாஸ் மண்டே வந்துருச்சுல, திருப்பி 5 நாள் நீங்கள் அழுவணும். அப்புறம் ஃப்ரைடேக்குள்ளே 2 நாள் முடிஞ்சிச்சு, மண்டே வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே வாட் ஐ ரியலைஸ் வாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹாப்பி. மண்டே வந்தானே, ஃப்ரைடே வந்தானே, எக்ஸ்டர்னல் வந்து திங்ஸ் were never making me happy. I was already happy. So there's a proverb. Are you singing because you're happy? Are you happy because you're singing? அதாவது நான் பாட்டு பாடுறதுனால நான் ஹாப்பி. அப்போ பாட்டு பாடல நீ ஹாப்பியாக இருக்க மாட்டியே. கரெக்ட். நான் என்ன சொன்னேன், நான் ஹாப்பி அதனால நான் பாடுறேன். I'm always happy, so I'm singing. I'm not singing and then I'm becoming happy, right? So in life, right, your goal, your happiness is completely determined by you. Not by the raise you're getting, not by the salary you're getting, not by external validation. So in this small shift pannale, the way you see life is completely different, right? Okay. So inniki evlo people are in poverty in Africa. You at least we have a middle class life, right? So why do you have to worry? You're young, you have life, and you have all the energy to make $1 billion in the next 20-30 years. Why would you go and sit and cry and crib that எனக்கு இது இல்லை, எனக்கு மூடு இல்லை, எனக்கு மோட்டிவேஷன் வேணும்? எவனுக்கு ஒருத்தன் மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறானோ அவன் மேலே வந்ததா சரித்திரமே கிடையாது. மோட்டிவேஷன் இஸ் an inside job. Okay. It's an inside job, right? If I'm motivating you today, what is happening is, right, you're giving the power to me. இப்போ நாளைக்கும் வந்து நான் ஒரு சந்தோஷ் வீடியோ பார்த்தா நான் மோட்டிவேட் ஆகிடுவேன். நாளைக்கு நான் வீடியோ போடலன்னா இப்போ என்ன ஆகும்? You're looking for external validation, எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ரோஹித் சர்மா, ராபின் சர்மா, அந்த குருமா இந்த குருமா வீடியோ பார்த்தா தான் நான் மோட்டிவேட் ஆவேன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சது கதை உங்களுக்கு. சாரி, யூ ஆர் நாட் கட் அவுட் ஃபார் பிஸ்னஸ். ப்ளீஸ் கோ ஒர்க். சாரி, ஐம் பீங் ஸோ ஹார்ஷ், பட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு திங்க் அண்ட் கம் அவுட் ஆஃப் தட் ட்ராப், ரைட்? எல்லாத்துக்கும் எதுக்கு எத்தாலும் கம்ப்ளைண்ட். ஐயோ இன்னைக்கு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. டூட், நீ உயிரோடு இருக்க, இதுக்கு மேலே உனக்கு என்ன பெரிய விஷயம் வேணும்? கரெக்ட். ஒரு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு ஏதோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. யூ வுட் எனி டே டேக், ஐ வுட் ராதர் have no money and young, healthy than all the money unhealthy and old. So the current life you have is such an amazing life that you have no reasons to go and complain or feel sad or feel bad. What is the max going to happen? You're going to start a business, lose some money. So what? You will learn. That's how you learn. There is a price to pay for everything. College 4 வருஷம் படிக்கிறீங்களே, அதுக்கு ஃபீஸ் தானே கட்டிக்கிறீங்களா? அது லாஸ்ட் பார்க்குறீங்களா நீங்கள்? அதாவது எல்கேஜி 12th வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டினேன், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். 4 வருஷம் பேச்சுலர்ஸ் படித்தேன், இன்வெஸ்ட்மெண்ட். 2 வருஷம் மாஸ்டர்ஸ் பண்ணேன், இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 10 லட்சம் பிஸ்னஸ் பண்ணால் லாஸ். டேய் இங்கே வா, என்னடா லாஜிக் இது? அப்போ நீ 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது லாஸ்ன்னு சொல்லு, இன்ஜினியரிங் படிச்சது லாஸ்ன்னு சொல்லு, எல்லாத்தையும் லாஸ் சொல்ல ஒத்துக்கிறேன். கல்யாணம் பண்றீங்களா, அது லாஸ் தானே? செலவு பண்றீங்களா, திருப்பி வருது அந்த காசு? இல்ல காலி இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். பிசினஸ் மட்டும் லாஸ். நான் பண்ண லாஸ் ஆயிடுச்சு. So in business there is profit and there is a lesson. Okay.
you have to pay for the lesson. சூப்பர். ஸோ இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் கொஞ்சம் என்ன நாலேஜபிளாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த புக்ஸ் படித்தா கொஞ்சம் உங்களுக்கு பிஸ்னஸ் நாலேஜ்லாம் நல்லா வரும், இல்லை சம்திங் யூ வில் கெட் அப்படி? நிறைய இருக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் லெவல். ஓகே. டு ஸ்டார்ட் வித் couple of books I specifically loved is first one is Purple Cow. Okay, Purple Cow by Seth Godin is an amazing book. அது ஒரு book கண்டிப்பா படிக்கணும். Second வந்து I would request everybody to read How to Win Friends and Influence People. Okay. By Dale Carnegie. It's an amazing book. ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் you have to finally end up in dealing with people. Okay. Customers, இல்லை உங்களோட vendors, இல்லை உங்கள் co-founders, partners, what not. You have to learn the art of dealing with people. So that is a must book. And there's a lot of other books. I like the book called Enchantment by Guy Kawasaki. Okay. It talks about how to be charismatic, enchanting, how do you go and connect with people, how to go and evangelize your product or your business. Okay. Adu nalla book. There's so many other books, and I like to read some stories. அந்த மாதிரி the stories of a lot of entrepreneurs. இந்த மாதிரி நிறைய புக்கு, ரஷ்மி பன்சாலோட 2-3 புக்கு ஸ்டார்டிங்கில். ஓகே. I used to read a lot of books, and one of my favorite books, if you're already into business and you want to become good at customer service, understanding customers, is a book called Delivering Happiness by Tony Hsieh. Okay. This guy used to run this business called Zappos. They used to be a $3 billion shoe brand, Zappos. And என்ன இன்ட்ரெஸ்டிங்னா வந்து they were the first guys to introduce 365-day free shipping. ஓகே. ஃப்ரீ ஷிப்பிங். யூ கேன் ஆர்டர் ஹவு மெனி ஷூஸ் யூ வாண்ட், ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். அதாவது நீங்கள் ஷூ ஆர்டர் பண்ணுவீங்க, உங்களுக்கு வரும், நீங்கள் ஃப்ரீ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஷூஸ் வேணா. நீங்கள் 10 ஷூ ஆர்டர் பண்ணுறீங்க, போட்டு ட்ரை பண்ணுறீங்க, 10 பிடிக்கலாம், 10 யூ கேன் ரிட்டர்ன் இட். ஓகே. அண்ட் தே ஹேவ் தி மோஸ்ட் அமேசிங் கஸ்டமர் சர்வீஸ், brilliant book. And that's one of the reasons how we've built a great customer service business in Kolapasi. I learned a lot from that book. இப்போ நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற பீப்புள் தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு கீ பாயிண்டாக சொல்லிட்டு நம்ம இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம் சார். அவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சு இல்லை வந்து எவால்வ் ஆகணும் அப்படின்னா பெட்டர் டூ திஸ் திங்ஸ் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். Cool. So last advice is, thinking about doing a business is a torture. Okay. Doing business is easier actually. அதாவது thinking about proposing to a girl in college is a torture. கரெக்ட். அது டேட்டா பேஸ் ப்ரொபோஸ் பண்ணல, என்ன போது மிஞ்சி போனால் எஸ்ன்னு சொல்ல போகிறோம், நோ சொல்ல போகிறோம், மோஸ்ட்டாக நோ தான். ஓகேவா? கரெக்டுங்களா? ஸோ அதோட முடிஞ்சிடும் உங்களுக்கு. இல்லை நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், ஒரு வேளை நம்ம சொல்லியிருந்தா இந்த புள்ளி சொல்லிப்பா, எல்லாம் ஒன்றும் கிடையாது, மூஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நோ தான். ஓகேவா? ஸோ அதுக்கு பதில் டேரெக்டாக கோ அண்ட் டூ இட் அவுட்டுங்கிற, ஃபினிஷ் இட் ஆஃப், ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். பிகாஸ் ஐ வுட் ராதர், this is my philosophy in life. Okay. I would rather do something, fail at it miserably, than not do it and repent about it later. அதாவது நான் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டா அது வந்து நான் செஞ்சிடணும். அதுக்கு பதில் அதை செய்யாம 10 வருஷத்துக்கு ஐயோ அன்னைக்கு நான் பண்ணிருக்கலாமே, ஐயோ அன்னைக்கே எனக்கு ஐடியா வந்து கொலபசி இப்போ ஸ்டார்ட் பண்ணி தான் இன்னைக்கு $1 billion கம்பெனி ஆயிடுவோமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு ரிப்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் 90 வயசு 100 வயசு 110 வயசு இருக்கும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது ஐயோ பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு அழுவக்கூடாதுனால தான் இன்னைக்கே பண்ணிட்டேன். கழுது என்ன ஆனாலும் பரவாயில்ல. Right? It took us 10-12 years to come to a decent level. Is it tough? Definitely it is tough. It is taxing? Definitely it is taxing. It is challenging? Definitely it's challenging. Is it worth it? Definitely it's worth it. If you're thinking too much, you will not do it. Okay. Don't think too much. You just, அதாவது உங்களுக்கு கார் ஓட்டுறதுக்கு கார் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அவசியம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு கார் பற்றி தெரிஞ்சா நீங்கள் மெக்கானிக் ஆகிடுவீங்க, கார் ஓட்ட மாட்டீங்க. கார் எடுத்து போய் ஓட்டுற அளவுக்கு எனக்கு I just have to need to know enough to take the car and go to a place. Don't try to know everything. Okay. Right? Okay, sir. Super. Thank you. Thank you for coming, sir. உங்களோட கொலபசி நல்ல இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகி ஒரு $1 billion பிஸ்னஸ் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்க்கை. கண்டிப்பாக ஒரு 10 to 12 years நடந்தோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த கம்ப்ளீட் எபிசோட். யாராவது ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த எபிசோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத டைம் ஸ்டாம்போட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி நம்ம ஷோவுக்கு வேறு யாரை கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அவங்கள நான் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஃபுல்லான எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான எபிசோடில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர் ஃப்ரம் VAM.